ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக். இது சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது வந்து குரூப் 4 கொஸ்டின்ஸோடைய ஆன்சர் சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ண போறோம். வெறும் ஆப்டிடியூட் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும். சரிங்களா? 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, குரூப் 4 நடந்து முடிஞ்சு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு தான். பட் இருந்தாலும் இப்போ நம்ம குரூப் 1 வந்து ஃபுல்லா சால்வ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. இப்போ குரூப் 4 மட்டும் ஏன் விட்டு வைக்கணும், அதையும் சால்வ் பண்ணும். வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா? குரூப் 4 கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஈஸியா இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஷார்ட்கட்ல எப்படி போடுறதுன்னு பார்த்துவோம். ஏன்னா குரூப் 2 வருது உங்களுக்கு செப்டம்பர்ல அப்படின்னும் போது நீங்க வந்து கஷ்டமான கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு கூடாது. ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்டா அதுவும் அடிக்க தெரியணும். ஸோ அதனால இதுல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 27 கொஸ்டின்ல 25 கொஸ்டின் ஈஸி தான். ஒரு 2 கொஸ்டின் தான் மாடரேட், அதுவும் கஷ்டம் இல்ல, மாடரேட். ஸோ அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன், எதுன்னு சொல்லிடுறேன் அந்த மாடரேட் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகேவா, எது படிக்கிறீங்களோ இல்லையா குரூப் 2 போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு 3 டாபிக் ஃபர்ஸ்ட் போயிடுங்க. ஏன்னா நான் வந்து குரூப் 1 அனாலிசிஸ் பண்ணேன், குரூப் 4 இப்போ நம்ம அனாலிசிஸ் பார்க்க போறோம். ரெண்டுத்துலயுமே இந்த LCM HCF இந்த சாப்டர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. மென்சுரேஷன், அதாவது இந்த ஏரியா வால்யூம் இதுல இருந்து அதிகமாக கேட்கறாங்க. அப்புறம் வேற என்ன, LCM HCF, மென்சுரேஷன், அப்புறம் என்னது அப்படின்னா பெர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்கறாங்க. சொல்றேன், நான் வரும்போது சொல்றேன். இந்த 3 டாபிக் ரொம்ப அதிகமாக கேட்கறாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா, சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். இது பார்த்தாலே தெரியுது இது என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு இல்லையா? இப்போ கூட்டு வட்டி கொஸ்டின். A person invested rupees 12,000 in a fixed deposit scheme for 2 years அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? 2 வருஷத்துக்கு 12,000 இன்வெஸ்ட் பண்றாரு. எதுல அப்படின்னா 5% கூட்டு வட்டியில இன்வெஸ்ட் பண்றாரு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. மெச்சூரிட்டி எவ்வளவு வரும்னு கேட்கறாங்க. இது நீங்க ஃபார்முலா தேவையில்லை. நம்ம என்ன பண்ணிடலாம், பெர்சன்டேஜ், நம்மளுடைய பெர்சன்டேஜ் கிளாஸ் வந்து நீங்க வந்து கோர்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன், வீடியோலயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா 2% ஆட் பண்ற அந்த வித்தையை சொல்லியிருப்பேன். அதை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு வருஷம் ஒரு ஊரோட பாப்புலேஷன் எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு பெர்சன்டேஜ் ஏறுது, இங்க வந்து நிக்குது. செகண்ட் வருஷம் இன்னொரு பெர்சன்டேஜ் ஏறுது, இங்க வந்து நிக்குதுன்னா நீங்க படிப்படியா ஒரு சதவீதத்தை அப்ளை பண்ணி ஏற்ற தேவையில்ல. டைரக்டா இங்க இருந்து இங்க வர ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன சொன்னேன், x + y + xy/100. இதுக்கு பேர் வந்து சக்சசிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச். நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ அதை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட் என்ன, மொதல் வருஷம் ஒரு வட்டி போட போறீங்க, இங்க வரப்போகுது. அடுத்த வருஷம் அதே வட்டியை இதுக்கு அப்ளை பண்ண போறீங்க. ஸோ அதே விஷயம் தான் நான் என்ன பண்ணிடுறேன், அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இங்க இந்த கேப்ல ஃபில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரா? ஓகே, ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளோ, 5%. அடுத்த வருஷம் எவ்வளோ, அதே 5% தான். பட் அந்த 5% இதுல அப்ளை ஆகும். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 5 நெட் எஃபெக்ட் 10 கிடையாது, 5 + 5 + 5 × 5 25/100 0.25. அப்போ நெட் எஃபெக்ட் எவ்வளோ, 10.25% ஏறும். சரிங்களா? 10.25% ஏறும். அப்ப கணக்கு பண்ணிடலாமா? 10.5%, 10.25%. அப்ப 10% எவ்வளவு இதுல, 1200. 0.25% தான் என்னது, 0.25%. 0.25% என்னன்னா 1% கண்டுபிடிச்சு அதுல கால்வாசி. சரிங்களா? கால்வாசி கிடையாது, இது 10%. 1200ன்றது 10%. சரியா? அப்ப மீதிக்கு என்ன இருக்கு, 0.25%. ஒண்ணு கூட இல்ல, ஒண்ணுல கால்வாசி. அப்ப ஒண்ணு என்னது, 10% 1200னா 1% என்ன, 120. 1% என்ன, 120. 120ல கால்வாசி என்ன, 120ல கால்வாசி என்ன, அரை 60, கால் 30. ஸோ 1230 தான் வந்து வட்டி மட்டுமே. இது வந்து வட்டி மட்டும் தான் கொடுக்கும். சரிங்களா? வட்டி மட்டும் தான் கொடுக்கும். இந்த XY + xy/100 இந்த ஃபார்முலா வந்து 2% சேர்த்து மொத்த வட்டி கொடுத்துரும். ஒரு வருஷம் 5, அடுத்த வருஷம் 5லாம் மொத்தமா இவ்வளவு வட்டி கணக்கு வருதுப்பா. 10 இல்ல 10 ரூபா வட்டி வருதுப்பா அப்படின்னு 10.25% வருதுப்பான்னு சொல்றாரு. அப்ப இது வட்டி, இது அசல் கூட்டிடுவோமா? அசல் என்னது, 12,000 இது வட்டி. அப்ப 13,230. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்க. இது ஒரு வழி. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 5% தானே சார், நான் அப்படியே கால்குலேட்டே பண்ணிடுறேன் சார் வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து தெரியல இல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கும் நான் சொல்லி காமிச்சிடுறேன். சரியா? அதுவும் ஈஸி தான். அது எப்ப கஷ்டமாகும்னா பர்சன்டேஜ் வேல்யூ அதிகமாகும் போது தான் அந்த ஃபார்முலா இந்த மெத்தட் கஷ்டமாகும். இதுக்கு நீங்க இப்படியே கூட போடலாம். ஓகேவா? ஸோ எப்படியே போடலாம் எப்படின்னா, மொதல் 5% அப்ளை பண்ணுங்க. 5% எவ்வளோ, 10% 1200னா 5% எவ்வளோ, 600. இப்போ முதல் வருஷம் இவ்வளவு கட்ட வேண்டி வரும். அடுத்த வருஷம் இதுல 5% எவ்வளோ, 1260ல 5% எவ்வளோ, 1200ல 600. அப்ப 600 30, 630. அப்ப 1012 300 200 இது வந்துடும். இப்படியும் இதான் வரும். ஓகேவா? ஸோ இது 2 மெத்தட் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் லாஜிக்கலா போங்க, இன்னும் ஒரு ஸ்டெப், ஒரு படி அடுத்து போயிட்டு ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்க, 1360 வருதா, நீங்க தனி வட்டி கூட்டு வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்லா உணர்ந்து படிச்சிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப 12,000
ஓகேவா? 12,000 அப்படின்றது வட்டி மட்டுமே டீல் பண்ணுங்க, இந்த டோட்டல் கூட ஆட் பண்ணாதீங்க, வட்டி மட்டுமே டீல் பண்ணுங்க. அப்படின்னா 10% அப்படின்றது 1200. ஓகேவா? அப்ப 5% 600. அப்ப 2 வருஷத்துல கண்டிப்பா 600 வந்துடும். 600 வந்துடும். இது வந்து லாஜிக். சரியா? ஃபர்ஸ்ட் 2 ஷார்ட் கட் தான், பட் இது லாஜிக். இதுல 5% 600 போது மொதல் வருஷமும் 600 வந்துடும், அடுத்த வருஷமும் 600 வந்துடும். பட் 2வது வருஷம் வட்டிக்கு வட்டி வரும். அதான் டிஃபரன்ஸ். இது ரெண்டுமே தனி வட்டி. கூட்டு வட்டினா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் பிரச்சனை கிடையாது. செகண்ட் இயர்ல ஆல்ரெடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட். அப்ப இதுலயும் 5% எவ்வளவு? 10% 60, 5% 30. அப்ப இது மொத்தமா வட்டி, இது அசல். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 12,000 இது ஒரு 1230 வந்தது தான் வருதா? அப்ப 1230 கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 13,230. எப்படி போட்டாலும் அதே தான் ஒரு ஆஸ்பிரன்ஸ். நான் 3 மெத்தட் சொல்லிட்டேன். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் சிம்பிள். ஓகேவா? இந்த மெத்தட் சிம்பிள். ஸோ நம்மளுடைய டீட்டெயிலாக நம்ம வந்து அந்த டாபிக் நடத்தும் போது சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஓகேவா? A வந்து 1, B 2. ஸோ தமிழில் பார்த்துக்கோங்க. A1, A = 1, B = 2, C = 3. இப்படியே போனீங்கன்னா Z 26. இதை நான் சொல்லியிருப்பேன், குரூப் 1 கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். அதை மனப்பாடம் பண்ணிக்கணும், ரிவர்ஸ்லையும் மனப்பாடம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அது கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன கேட்குறாங்க? LCM ஆஃப் HCF என்னன்னு கேட்குறாங்க, என்ன இல்லைன்னு கேட்குறாங்க. அதாவது HCF இல்லை, அது HCFனா அந்த மீப்போவா இருக்கும்ல, அது கிடையாது. ஹெச்ன்ற வேல்யூ. அப்போ ஹெச்சுக்கு என்ன வரும்? இப்படியே A1, B2 போனீங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா HCFக்கு என்ன வேல்யூ வரும்? ஹெச்சுக்கு வந்து 8 ஹைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். C வந்து 3, F ஃபிக்ஸ் 6 ஞாபகம் வச்சு சொல்லியிருப்பேன். ஓகேவா? எஸ். அப்போ இது மூணுத்துக்கும் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 8, 3, 6 என்ன எல்சிஎம்? 24 செட் ஆகும். 24 தான் எல்சிஎம். பட் இந்த 4 ஆப்ஷன்ல எது 24 இல்லைன்றாங்க. எக்ஸ் 24 தாங்க. எக்ஸுக்கு போட்டீங்கன்னா ஜெராக்ஸ் கடை 24 மணி நேரம் ஓப்பன் ஆயிருக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்து E+S, E5 சுதந்திரம் 1947 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதுவும் 24. அப்புறம் ACH, A+C, இது ரெண்டுமே ACS தானே. ஃபர்ஸ்ட் ACH கண்டுபிடிப்போம். 1, 3, ஹைட் 8. ஹெச்சுக்கு வந்து ஹைட் 8 ஞாபகம் வச்சுருப்பேன். ஸோ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 24 வந்துருது. பட் ஆட் பண்ணா கண்டிப்பா என்ன வராது? 24 வராது, 12 தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? சி தான் இல்லைன்னு சொல்லிடலாம். சரிங்களா? சி தான் இல்லை. எது இல்லைன்னு தானே கேட்குறாங்க. மீதி 3 24. சி தான் 24 கிடையாது. புரியுதுங்களா? சூப்பர். குட்டி குட்டி கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். பட் இது வந்தாலும் நீங்க விட்டுறக்கூடாது, ஸ்பீடா போட்டு வாங்கிடணும் ஆன்சர். ஸோ இது என்ன கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். √5. ஸோ கொஸ்டின் எப்படி மாத்திக்கோங்க, அதுல கிளியரா வரல. ரூட் பெருசா இருக்கு. ஓகேவா? √5, அதுக்குள்ள ஒரு √5, அதுக்குள்ள ஒரு √5, இப்படி போயிட்டே இருக்கும். √5 உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கும். இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு √5, அதாவது இந்த ஹோல் ஒரு √5 இல்லாம போயிட்டே இருக்கு இல்லையா, எங்கேயுமே நிக்காம போயிட்டே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஹோல் ப்ராசஸே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் வச்சுக்கிட்டீங்களா? இந்த ரீல்ஸ்ல கூட போட்டிருப்பேன். ஓகேவா? எக்ஸ் வந்து √5ன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஒரு √5 மட்டும் விட்டுடுங்க, ஒரு √5 மட்டும் எழுதுங்க. இந்த உள்ள போற விஷயத்த மறுபடியும் என்னன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி √5 போற அந்த ப்ராசஸ் ஃபுல், அந்த இன்ஃபினிட்டி ப்ராசஸ் தான் எக்ஸ்ன்னு சொல்றேன். பட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அதே இன்ஃபினிட்டி ப்ராசஸ் தானே, √5. அப்ப இதையும் ஒரு எக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை ஃபுல்லா எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இதுக்குள்ள இருக்க இந்த செட்டை கூட மறுபடியும் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா மறுபடியும் அது போயிட்டே தான் இருக்கு. அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஏன்னா ரூட் போகணும். x² = ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னா 5x. இப்போ நீங்க ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டு x = 5ன்னு முடிச்சுக்கலாம். சிம்பிள். 5ன்றது இல்லை, 5^1. 5^1 5 தானே, முடிச்சுக்கலாம். சரியா? ஸோ சிம்பிள். பாருங்க, அது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், ஒரு ரீசனிங் கொஸ்டின், ஒரு நீங்களே அப்படியே பார்த்துட்டே வாங்க, எது அதிகமாக வருதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன அந்த 3 விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? HCF, LCM, மென்சுரேஷன், அப்புறம் வந்து பெர்சன்டேஜ், இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், படிக்கும் போதே கூட சால்வ் பண்ணிடலாம். தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு. பாருங்க. இஃப் ரமீலா சேஸ், ரமீலா பேசுறவங்க ரமீலா, அப்போ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா கொஸ்டின்ல வந்து மை அப்படிலாம் வந்துச்சுன்னா ரமீலா ஒருத்தவங்க குறிக்கும். ஓகேவா? ராகவிஸ் ஃபாதர் ராமன். ஓகேவா? பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒரே மாதிரி இருக்கு. ராகவி. ஸோ ராகவி வந்து பொண்ணு. ஓகே, ராகவி. வேற யாரும் RAGல இல்ல. ஓகே, ராகவியோட ஃபாதர் ராமன். முழுசா எழுதிக்கோங்க, ஏன்னா ராமநாதன்லாம் இருக்காரு, ரமணிலாம் இருக்காங்க. ராகவியோட ஃபாதர் ராமன் இஸ் த ஒன்லி சன். ஸோ இஸ் த ஒன்லி சன். இவர் வந்து ஒரே மகன், அப்ப வேற மகன் கிடையாது இவருக்கு. ஒன்லி சன். ஒன்லி சன் ஆஃப் யாரு? மை ஃபாதர் இன் லா. அப்ப இங்க பாருங்க, இவங்க பேசுறது வந்து ரமீலா. ஓகேவா? ரமீலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ராகவியோட அப்பா வந்து ஒரே மகன் ஆஃப் மை மாமனார்ன்றாங்க. என் மாமனாரோட ஒரே மகன் அப்படின்னா யாரு? என்னோட ஹஸ்பண்ட் தான். ஓகேவா? அப்ப பேசுற ரமீலாவை இங்க போட்டுருங்க.
ஏன்னா ஒரு ஒன்லி சன், வேற பையன் இருக்க வாய்ப்பு இல்லை, அப்போ இவங்களுக்கு தான் ஒய்ஃப் வர முடியும். இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர் இல்லா. மை ஃபாதர் இல்லானா இப்படிதான் வரும். ஃபாதர் இல்லானா ஒரு பையன், யாரோ ஒரு பெரிய ஃபாதர் இல்லா போல, ராமநாதன். ஓகே, ஹவ் இஸ் ரமணி அப்படின்னு ரமணின்னு ஒரு கேரக்டர் வருதா, ஹூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் ராகவின்னு சொல்லிடுறாங்க. ராகவிக்கு ஒரு சிஸ்டரை போட்டு ரமணின்னு போட்டுருங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஹவ் இஸ் ரமணி, இங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஹவ் இஸ் ரமணி சிஸ்டர் ஆஃப் ராகவி ரிலேட்டட் டு ராமநாதன், ராமநாதனுக்கு இவங்க என்ன முறை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து குழம்பி ஆப்ஷன்ல வந்து கிராண்ட் ஃபாதர்னு இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணக்கூடாது. எப்பயுமே கொஸ்டின் படிக்கும்போது ஹவ் இஸ் ரமணின்னு ஆரம்பிக்கிறாங்கல்ல, அப்போ இவங்கள தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இவங்கள வந்து கிராண்ட் ஃபாதர் வருமா, இவங்க பேத்தி தானே, கேர்ள் தானே இவங்க. அப்படி இப்போ ஒரு வேலை ஹவ் இஸ் ராமநாதன் ரிலேட்டட் டு ரமணி அப்படின்னு கேட்டிருந்தாங்க, நீங்க என்ன பண்ணலாம், கிராண்ட் ஃபாதர்னு போடலாம். பட் ஹவ் இஸ் ரமணின்னு ஆரம்பிக்கிறதுனால ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு போது பேத்தி, சரியா, பேத்தி, கிராண்ட் டாட்டர், ஆப்ஷன் சி. இப்போ இதுதான் நான் சொன்ன அந்த கஷ்டமான கொஸ்டின் சொன்னல, அதாவது மாடரேட் லெவல் கொஸ்டின்ல மொதல் கொஸ்டின் இது. ஒரு 2-3 கொஸ்டின் தான் மாடரேட், அதுல மொதல் கொஸ்டின் இது. இது நீங்க வந்து பாருங்களேன், பார்த்துட்டு இருங்க எப்படி சால்வ் பண்ணலாம். ஏன்னா டைம் அண்ட் ஒர்க் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எப்படி சால்வ் பண்ணலாம். இது கண்டிப்பா குரூப் அடுத்து நீங்க வர குரூப் 2 கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கஷ்டமா வரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்த்துட்டே இருங்க என்ன பண்ணலாம், அதாவது இது எந்த மாதிரி சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது டைம் இழுத்து விட்டுரும். சரியா, பாருங்க. ஸோ பாத்துட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்ப இது 3 men 4 women சொல்றாங்க இல்லையா, 3 men 4 women. இது ஷார்ட் கட் இருக்கு நான் சொல்றேன், பட் அது வந்து அதை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் கத்துக்கோங்க, ஓகேவா? 3 men plus 4 women ஒரு வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகுது? ஸோ அப்படி கொடுக்கல, இது டைம் அண்ட் ஒர்க் சம் தான். ஆனா 3 men 4 women வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க கொடுத்துருக்காங்க. 3780 எத்தனை நாள்னா 7 நாள்ல ஏர்ன் பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணிருப்பாங்க? ஸோ 5 7s are 35, மீதி 2, 4 7s are 28, 0 பர்ஃபெக்டா டிவைட் ஆகுது. அடுத்து 11 men plus 13 women எத்தனை ஏர்ன் பண்றாங்க? அப்படியே 8ஆலே அடிச்சிருங்களேன். 2 8s are 16, 1 8 is 8, மீதி 7, 6 8s are 8 8s are 6, 7 வருது, 8 8s are 64, மறுபடியும் 6 வரும், 8 8s are 64, 0. ஸோ டிவிஷன் தான், சரியா, பிரச்சனை இல்லை. அதாவது இவங்க வந்து இவ்வளோ ஏர்ன் பண்றாங்க, இவங்க வந்து இவ்வளோ ஏர்ன் பண்றாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 7 men plus 9 women எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கல, எவ்வளோ நாள்ல இது ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நாள்ல இது ஏர்ன் பண்ணுவாங்க கேட்குறாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள், இது பாருங்க, இவங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ஏர்ன் பண்றாங்க. நம்ம கண்டுபிடிச்சதுன்னா 7 நாளைக்கு இவ்வளோனா ஒரு நாளைக்கு இவ்வளோ, இவங்களும் ஒரு நாளைக்கு இவ்வளோ. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த செட்டு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அதான் உங்களோட டாஸ்க். ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எத்தனை நாளைக்கு அவங்க சொல்றதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஒரு நாளைக்கு இவ்வளோ நீங்க கண்டுபிடிக்கிறது எக்ஸ் ஒரு நாளைக்கு, ஓகேவா? அப்ப எத்தனை நாளைக்கு இது அப்படின்றது தெரிஞ்சிடும். எத்தனை நாளைக்கு இப்பயே நான் ஷார்ட்கட்டை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, சொல்லிடலாமா? எஸ். ஸோ இங்க பாருங்க, ஒரு நாளைக்கு இதுனா எத்தனை நாளைக்கு ஆன்சர் என்னது? 12,400 சொல்றாங்க. அப்ப இங்க பாருங்க, ஆப்ஷன் என்னென்ன இருக்கு? 9 12 10 11 9. ஏன்னா சம் போட இது பெருசா கொஞ்சம் போர் அடிக்கும் தான். ஆப்ஷன் என்ன? 9 12 10 11. இப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க கண்டுபிடிக்க போற அந்த எக்ஸ்ன்றது ஒரு நாள் சேலரி, ஒரு நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிற அமௌண்ட். அது வந்து எத்தனை நாள்ன்றது நீங்க கண்டுபிடிக்க போற இந்த 4 ஆப்ஷன், சரியா? 9 நாளா 12 நாளா 10 நாளா 11 நாளான்னு மல்டிப்ளை பண்ணி டோட்டலா இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த நீங்க என்ன வேணா கண்டுபிடிச்சிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேல்யூ வேணா வரட்டும். ஆனா அது கூட நீங்க 9 மல்டிப்ளை பண்ணா இது வருமா, 10 மல்டிப்ளை பண்ணா இது வருமான்னு கெஸ் பண்ணலாம். எப்படின்னா, நீங்க போடுற நம்பர் எதுவாக இருந்தாலும் 9னா இந்த ஆன்சர் 9 மல்டிபிளா மாறிடும். நீங்க ஏதோ ஒரு நம்பரை நல்லா கவனிங்க, இதுதான் வந்து ஷார்ட்கட், சரியா? ஏதோ ஒரு நம்பரை நீங்க 9ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது ஒரு 9 மல்டிபிளா ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ 4 இருக்கு, இது 9 மல்டிபிளா இல்ல. ஆனா நீங்க அதை 9ஆல மல்டிப்ளை பண்ணும்போது வர 36 என்னது? 9 மல்டிபிள். புரியுது? 9 மல்டிபிளா மாறிடுது. அப்ப ஆன்சர் வந்து 9 மல்டிபிளான்னு பாருங்க. இது 9ஆல மல்டிப்ளை பண்ணா இது 9 மல்டிபிளா ஆயிருக்கணும்ல. 9 மல்டிபிளா பாருங்க. ஸோ நான் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்க்க சொன்னேன் இல்லையா, பாத்துட்டீங்களா? யூடியூப்ல போயிட்டு டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வீடியோ போட்டிருப்போம், அதை பாத்துருங்க. அதுல 9 மல்டிபிளுக்கு என்ன சொல்லியிருப்போம்னா, அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ், இந்த 12,400 இருக்கு இல்லையா, இதுல இருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணா வர நம்பர் 9 மல்டிபிளா இருந்தா இந்த ஹோல் விஷயம் 9 மல்டிபிள் சொல்லியிருப்போம். ஸோ ஆட் பண்ணுங்க. 6 7 9 மல்டிபிள் இல்ல. ஸோ இது 9 வர வாய்ப்பு இல்லை. இது முதல் அப்சர்வேஷன். அதே மாதிரி 11 பாருங்க, 11லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா 11ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகும்னா இந்த ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் இருக்குல்ல, இப்போ 0 4 1 இதோட டோட்டல் எடுத்துக்கோங்க 5. அதே மாதிரி இதுக்கு விட்டு இருக்கீங்களா, அதோட டோட்டல் ஆல்டர்னேட் டிஜிட்ஸ், ஃபர்ஸ்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட், 5th டிஜிட், அதே மாதிரி செகண்ட் டிஜிட், 4th டிஜிட்ஸ். ஓகேவா? 0 2 ஆட் பண்ணானது 2.
இது ரெண்டும் ஒன்னும் ஈக்குவலா வரணும். 11 மல்டிபிள்ல ஒன்னு இது ரெண்டும் ஈக்குவலா வரணும். இல்லைன்னா அதோடைய டிஃபரன்ஸ் வந்து 11 மல்டிபிளா வரணும். இதுதான் உதாரணம் சொல்லிடுறேன். அதுல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இங்க ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்போ இது 11 மல்டிபிள் 11 கியூப் தான். எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 + 3 3 + 1 4 3 + 1 4. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ இது 11 மல்டிபிளும் இல்ல, ப்ரூவ் ஆயிடுச்சு. சரியா? இது வரைக்கும் என்னென்ன ப்ரூவ் ஆயிடுச்சு? 9 மல்டிபிள் இல்ல, 11 மல்டிபிள் இல்ல. இப்போ அடுத்து மீதி யாரு இருக்கா? 10 மல்டிபிள் 12 மல்டிபிள். ஸோ பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு 10 மல்டிபிள் தான். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இது 12 மல்டிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நம்பர் 12 மல்டிபிளா இருக்கணும்னா இதுக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. நம்மளே காமன் சென்ஸ் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு நம்பர் வந்து 12ஆல டிவைட் ஆகணும்னா 4ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஏன்னா அப்பதானங்க 12 பிரிச்சா 4 3 4லயும் அடிச்சு 3லயும் அடிச்சதுன்னா 12 அடிக்கிறதா சமம். நான் சிம்பிளா சொல்லிட்டேன். 3 மல்டிபிளுக்கு என்னது? டிஜிட் சம் ஆட் பண்ணா 3ஆல டிவைட் ஆகணும்னு சொன்னேன். ஸோ 4 + 2 6 7 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ 4 எல்லாம் போட்டு யோசிச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 3 பாருங்க. ஏன்னா 3 தான் ஈஸி. டிஜிட் சம் 3ஆல டிவைட் ஆகுதா? இல்ல 7 3ஆல டிவைட் ஆகல. ஸோ இது 12 மல்டிபிள் கிடையாது. ஏன்னா அது 3 மல்டிபிள் கிடையாது. ஸோ ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம்? நீங்க சம்ம போடாமலே ஆன்சர் 10ஆல தான் டிவைட் ஆகுது. ஸோ 10 நாள் தான் ஆன்சர் சொல்லிடலாம். 10 நாள்ல தான் இது சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் கடைசியா சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம 25யும் டக்குன்னு முடிப்போம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் கடைசியா சொல்றேன். அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலா போகும். அதை எப்படி ஷார்ட்டா போகுது நான் சொல்றேன். இங்க நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 5th கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். பட் நம்ம ஷார்ட்கட்ல 10 கண்டுபிடிச்சிட்டோம். How many great, இதெல்லாம் ஃப்ரீ மார்க் ஆஸ்பிரன்ஸ், ஃப்ரீ மார்க். How many great circles can a hemisphere have? கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா, ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பால் உங்க கையில இருக்குன்னா, கிரேட் சர்க்கிள்னா என்ன? மீப்பெரு வட்டம். அதாவது ஒரு முழு ஸ்பியர் இருக்கு, ஒரு பால் இருக்கு, அதுல மீப்பெரு வட்டங்கள்னா பெரிய வட்டங்கள் எவ்வளவு போடலாம்? பெரிய வட்டம்னா என்னன்னா, இப்ப நீங்க இதுல வந்து இது ஒரு வளையல் மாட்டுறீங்க, அதான் வட்டம். சரியா? இப்படி ஒரு வட்டம் போட்டீங்கன்னா சிறிய வட்டம். பெரிய வட்டம்னா என்னன்னா, நீங்க போடுற அந்த வட்டம் வந்து இந்த ஸ்பியரை டபுளா டிவைட் பண்ணும், பாதியா பிரிக்கணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய வட்டம். இதுதான் வந்து என்னது? மீப்பெரு வட்டம், அதாவது கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் சர்க்கிள் பெரிய, இதெல்லாம் வந்து பெரிய வட்டம் கிடையாது. அப்ப ஒரு ஸ்பியர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பெரிய சர்க்கிள் வேணா போடலாம். எப்படி? இப்படி ஒண்ணு போடலாம், இந்த காசுல ஒரு பெருசு போடலாம். புரியுதா? இதோடைய நடு அந்த டயமீட்டர் மாதிரி எப்படி வேணா போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஆங்கிள் டில் பண்ணி இப்படி போடலாம். இப்படி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்ஃபினிட்டி. அது வந்து எதுக்கு? ஸ்பியருக்கு தான் இன்ஃபினிட்டி. நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து இதை தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸ்பியருக்கு வந்து இன்ஃபினிட்டின் போது இதுக்கும் இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி. இல்ல நிறைய பேர் 0ன்னு போட்டீங்க. அப்படியும் கிடையாது. இப்ப இங்க பாருங்க, இது ஹெமிஸ்பியர் வச்சுக்கோங்களேன், அரைக்கோளம். இப்ப இதுல எத்தனை மீப்பெரு வட்டம் போட முடியும்? எத்தனை கிரேட் சர்க்கிள் போட முடியும்? இந்த கீழே அவங்களா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அந்த பேஸ், அது மட்டும் தாங்க மீப்பெரு வட்டம். அதை வச்சு ஒரு ஸ்டெப் உள்ள போனாலும் அது ஒரு சைஸ் குட்டி ஆயிடுங்க. அதனால ஒண்ணு தாங்க இருக்கு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பியர்ல கிரேட் சர்க்கிள் 1, ஹெமிஸ்பியர்ல கிரேட் சர்க்கிள் இன்ஃபினிட்டி. ஓகேவா? சாரி, ஸ்பியர்ல கிரேட் சர்க்கிள் இன்ஃபினிட்டி, ஹெமிஸ்பியர்ல கிரேட் சர்க்கிள் 1. ஓகேவா? ஸோ குட்டி குட்டி கொஸ்டின் தான் ஆஸ்பிரன்ட். ஸோ பாருங்க, நான் மென்சுரேஷன்ல அடிக்கடி கொஸ்டின் வருது சொன்னா, இப்போ கேட்ட கொஸ்டின் ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க், அதெல்லாம் ரேரா தான் வருது. பிளட் ரிலேஷன்ஷிப் அடிக்கடி கேட்கறாங்க. கோடிங் டிகோடிங் அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேவா? கோடிங் டிகோடிங் அடிக்கடி கேட்கறாங்க. இப்போ பார்க்க போறதும் ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின். Find the volume of a cylinder whose height is 4 meter. இது போடவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னங்க? ஒரு சிலிண்டர் இருக்கு அப்படின்னா அது வால்யூம் என்னது? ஃபர்ஸ்ட் பேஸ் ஏரியா, πr² தான் பேஸ் ஏரியா. ஹைட் வந்து h. இதையும் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, அது அப்பளக்கட்டு. நான் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு சிலிண்டரோட வால்யூம் வேணும் அப்படின்னா அப்பளக்கட்டு, அதாவது பேஸ்ன்றது ஒரு அப்பளம். அந்த அப்பளத்தை அடிக்கிட்டே போனீங்கன்னா எவ்வளவு ஹைட் வருதோ அதான் வந்து வால்யூம். சரியா? அதாவது பேஸ் வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால அதோட ஏரியா வந்து πr². அந்த ஒரு ஏரியாவை அப்படியே அடுக்கடுக்கா இன்னொரு ஏரியான்னு ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா அது h டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வால்யூம் என்னது? பேஸ் ஏரியாவை h டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் வால்யூம் சொல்லியிருப்பேன், πr² h. இது வந்து சிலிண்டருக்கு சொல்லியிருப்பேன். இதே மாதிரி கோனுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். சிம்பிளா கோனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்? இது வந்து இதோடய அப்படியே 1/3 ஆகும்னு சொல்லியிருப்பேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நீங்க வந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு போறீங்க, உங்க வீட்டுல தண்ணி குடிக்கிறதுக்கு பாட்டில் வச்சிருக்கீங்க. அந்த பாட்டில் வந்து அப்படியே பர்ஃபெக்ட் சிலிண்டரா இருக்கும்போது 3 லிட்டர் தண்ணி ஊற்றி வைக்க முடியுது. சரியா? பர்ஃபெக்ட் சிலிண்டரா இருக்கும்போது 3 லிட்டர் தண்ணி ஊற்றி வைக்க முடியுதுன்னா, அந்த பாட்டில் நான் அப்படியே இப்படி சீவி இப்படி கோன் மாதிரி ஆக்கிட்டேன்னா அதுல 1 லிட்டர் தான் ஊற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? இதுல இப்படி பர்ஃபெக்ட் சிலிண்டரா இருந்தா 3 லிட்டர் தண்ணி ஊற்ற முடியும்னா, இப்படியே போச்சுன்னா 1 லிட்டர் தான் ஊற்ற முடியும். ஏன்னா
இதோட சிலிண்டர் பர்ஃபெக்டா சிலிண்டரா இருக்கும்போது அது வந்து பைஆர் ஸ்கொயர் ஆச்சு. ஆனா அது கோணா மாறும்போது 1/3 ஆகுது. அப்ப இதுல 3 லிட்டர்னா அதுல 1 லிட்டர் தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த வகையில இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலாலாம் மனப்படம் பண்றதை விட புரிஞ்சு பண்ணுங்க. ஸோ இப்ப அந்த வகையில என்ன சொல்றாங்க, வால்யூம் கேட்கறாங்க. பேஸ் ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்க ஆருக்கு பைக்கு வேலையே இல்லை. பேஸ் ஏரியா, இந்த பேஸ் ஏரியாவே என்னன்னு கொடுத்துட்டாங்க, 500 மீட்டர் ஸ்கொயர். மீட்டர்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஹைட் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணா 2000 தான் ஆன்சர். 2000 ஆப்ஷன் ஏல இருக்கா, 2000. ஸோ குட்டி குட்டி கொஸ்டின் தான். ஸோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? கயல் பாட் டயட் 5 டசன் எக்ஸ். பெர்சன்டேஜ் கொஸ்டின் நான் சொன்னல, பெர்சன்டேஜ் அடிக்கடி வரும்னு சொன்னேன். கயல் பாட் 5 டசன் எக்ஸ் அப்படின்னா 5 × 12, ஒரு டசன்னா 12. அப்போ 5 டசன்னா 60 எக்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த 60 எக்ஸ்ல நல்ல எக்கு கெட்ட எக்குன்னு பிரிக்கிறாங்க. ஐ மீன் 45 எக்கு வந்து நல்லா இருக்கு, குட்டு. ஓகேவா? மீதி என்ன 15 எக்கு வந்து அழுகிடுச்சு, ரோட்டன். அதோட பெர்சன்டேஜ் கேட்கறாங்க. அதாவது வேல்யூவா 15, பெர்சன்டேஜா எவ்வளவு அழுகி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப போடலாமா? எப்பயுமே நீங்க பெர்சன்டேஜ் பார்க்கும்போது டோட்டல் கீழே தான் பார்க்கணும். நான் வந்து 60 முட்டையில 15 அழுகிடுச்சு. சதவிகிதமா சொல்லுங்க. 1 15 4 15. 1/4 எத்தனை சதவீதம்? கால்வாசி, 25%. ஆப்ஷன் சி. பெர்சன்டேஜ்ல ஸ்ட்ராங்கா இருங்க. நம்மளோட பெர்சன்டேஜ் வீடியோ ஆப் கோர்ஸ்ல இருக்கு, பாருங்க. சரியா? டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருப்பேன் எல்லாமே. சூப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ். இப்ப இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். அடுத்து வர்றது ஒரு கோடிங் மாதிரி. இது வந்து சண்டே வந்து 2ன்றாங்க, டியூஸ்டே வந்து 3ன்றாங்க, தேர்ஸ்டே வந்து 2ன்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வந்தாலே வவல்ஸ் என்னங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு நம்பரை கோடிங் வைக்கிறாங்கன்னா, ஒரு வேர்டுக்கு ஒரு நம்பரை கோடிங் வைக்கிறாங்கன்னா வவல்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அதுல இருக்க வவல்ஸோட கவுண்ட் தான் சொல்றாங்களா அப்படின்னு பாருங்க. சண்டேல எத்தனை வவல் இருக்கு? 2 வவல். UA 2, சூப்பர். டியூஸ்டேல UEA 3, தேர்ஸ்டேல UA 2. அப்ப கரெக்டா தானே போயிட்டு இருக்கு, நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்ப மண்டேல OA 2 தான் இருக்கு. அப்ப ஆன்சர் 2. தைரியமா டிக் பண்ணுங்க. நம்பிக்கை அதான் முக்கியம், சரிங்களா? சோ அவ்வளவுதான், இது ஒண்ணுதான் செட் ஆகுது. ஓகே, சூப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ். 10 கொஸ்டின் பாருங்க, எப்படி நம்ம ஸ்பீடா போடலாம். குரூப் 4 கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளான கொஸ்டின்ஸ். பட் சிம்பிளான கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சூப்பர். இப்போ மறுபடியும் மென்சுரேஷன் பாருங்க. மறுபடியும் மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷன், LCM, HCF, பெர்சன்டேஜ், 3 மஸ்ட். இது படிக்காம நீங்க வந்து TNPSC ஆஸ்பிரண்ட்ஸ் அடுத்து வர குரூப் 2க்கு போவே கூடாது. ரேடியஸ் ஆஃப் அ கோனிக்கல் டென்ட் இஸ் 700 சென்டிமீட்டர். அப்ப வரைஞ்சிடலாமா? ஒரு கோனிக்கல் டென்ட் இருக்கு, அதோட ரேடியஸ் என்னது 700 சென்டிமீட்டர். பட் ஆன்சர்லாம் பாருங்க மீட்டர்ல இருக்கு. ஸோ பெட்டர் 700 சென்டிமீட்டர். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்ப 700 சென்டிமீட்டர்னா 7 மீட்டர் இருந்திருக்கணும். ஒரு 7 மீட்டர் இருந்தால் தான் 700 சென்டிமீட்டர் வரும். சரியா? எழுதிக்கோங்க. ரேடியஸ், ஆரம் கொடுத்துட்டாங்க. உயரம் வந்து 24. ஸோ உயரம்னா இதுதான் உயரம். சரியா? இதுதான் 24 மீட்டர்ல தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா லென்த் ஆஃப் கேன்வாஸ் யூஸ் டு மேக் த டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த டென்ட்டையே இதுக்கப்புறம் தான் கட்ட போறாங்க. ரேடியஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குல டென்ட் கட்டணும்னா ஒரு கித்தான் பை தேவைப்படுது. ஓகேவா? எஸ், கித்தான் பை. அந்த கித்தான் பையோட ஷேப் எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கித்தான் பையை வச்சு இதை மேல கவர் பண்ண போறாங்க. ஓகேவா? அப்ப ரெக்டாங்கிள் ஷேப் பை தேவைப்படுகிறது. ஓகே, கேன்வாஸ் தேவைப்படுது. அந்த ரெக்டாங்கிளோட வித்து கொடுத்துட்டாங்க, லென்த் கொடுக்கல. வித் என்ன கொடுத்துட்டாங்க? 4 மீட்டர். அதுவும் மீட்டர்லயே சூப்பரா கொடுத்துட்டாங்க. லென்த் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இப்ப இதை தானங்க அப்படியே ஒரு போர்வை மாதிரி மேல போத்துறாங்க. அப்ப இதை முழுசா போத்தி முடிக்கணும்னா ஒரு ஏரியா, ஒரு பரப்பளவு இருந்திருக்கும்ல. ஓகேவா? ஒரு பரப்பளவு. நீங்க ரூம்ல பாய் ஃபுல்லா கவர் பண்ணணும்னா அந்த ரூமோடைய அளவுக்கு தானே நீங்க பாய் செய்யணும். அதேதான், இதோடைய பரப்பளவு எவ்வளவோ அந்த பரப்பளவுக்கு இந்த ரெக்டாங்கிள் கரெக்டா இருக்கணும். அப்ப இதோடைய ஏரியாவும் ஒன்னா இருக்கணும். ஸோ நீங்க கோனுடைய முழு சர்ஃபேஸ் ஏரியா கணக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா கீழே இருக்கிறது வேஸ்ட். இதை நீங்க கவர்லாம் பண்ண போறது இல்லை, வெறும் டென்ட் தான் செய்றீங்க. அப்ப இதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த மழுக்கெல்லாம் இருக்குல்ல இப்படி, அது. இது பிளாட், இது தேவையில்ல. இதுக்கு மட்டும் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா πRL அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. πRL மென்சுரேஷன்ல. ஓகேவா? அப்ப πRL அப்படின்னும் போது அந்த எல் என்னன்னா இது ஹைட்டு, இது ரேடியஸ் 6 ஆரம், இது வந்து உயரம் ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம். ஓகேவா? இதுதான் எல். இது நம்ம கண்டுபிடிப்போம் எப்படின்னு சொல்றேன். பட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். இந்த ஏரியாவும் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது? லென்த் இன்டு பிரெத் தான் கொடுத்துட்டாங்க. இப்போ உடனே எல் கேன்சல் பண்றாதீங்க ஆஸ்பிரண்ட்ஸ். சரியா? இது வந்து இதோட எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட். இது வந்து ஸ்லாண்ட் ஹைட்னு வச்சுப்போமே. ஸோ 1ன்னு வச்சுப்போம், இது 2ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இது ரெண்டும் ஒரே லென்த் கிடையாது. இது ரெக்டாங்கிளோட லென்த், இது ஸ்லாண்ட் ஹைட்.
ஓகேவா? இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும், அவ்வளவுதான். சரியா? இப்போ பைன்றது 22/7, ஆர்ன்றது ஈசி 7. இப்போ எல்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பித்தாகரஸ்னு ஒரு மாமனிதர் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு? ஹைபாட்னியூஸ் சைடு தெரியலன்னா என்ன பண்ணுங்க, அந்த ஹைபாட்னியூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணா இது 24 ஸ்கொயர் பிளஸ் இது ரேடியஸ் 7 ஸ்கொயர் வரணும். அப்போ 24 ஸ்கொயர் என்னது? 576 பிளஸ் 7 ஸ்கொயர் 49. இப்போ 50 சேர்த்தீங்கன்னா 626, 49னா 625. இப்போ எல் ஸ்கொயர் 625னா எல் வந்து 25 முடிஞ்சா. அப்போ எல்லை இங்கே போடுங்க, கண்டுபிடிச்ச எல்லை இங்கே போடுங்க. இந்த எல் தான் கண்டுபிடிக்கணும். இது 4 முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு விடுங்க. 7 7 1 2 2 11 2, இதுக்கப்புறம் அடிக்க முடியாதா? இப்போ 25ம் 11 எவ்வளோ? 25ம் 10ம் 250, இன்னொரு 25 225/2, இதான் எல். இப்போ அடிச்சிங்கன்னா 112.5. தப்பா போட்டேனா? இருங்க, 25 10 வந்து கரெக்டாக தானே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 25 10 25 10 வந்து 250, அதுக்கு மேல இன்னொரு 25 வந்து 275. ஓகேவா? எஸ், 275 பாதியா டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 2 is 2, 3 2s are 6, 7 2s are 14, 137.5 மீட்டர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இது வந்து கஷ்டப்படக்கூடிய சம்மே இல்லை. கோனோடைய சர்ஃபேஸ் இது நீங்க படிக்கும் போதே உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க டயக்ராம்லாம் வரைய தேவையில்ல. கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவையும் லென்த் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் மேட்ச் பண்ணணும். ஏன்னா அதை தான் போர்வையா போத்த போறாங்க டென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஃபார்முலாஸ் முக்கியம். ஓகேவா? ஃபார்முலாஸ் முக்கியம். அடுத்து மென்சுரேஷன் பார்த்தோமா. இப்போ ஒரு நம்பர் சீரிஸ் கொஸ்டின். இதெல்லாம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஓகேவா? நான் சொன்ன அந்த டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் மட்டும் தான் கஷ்டம். அதை நம்ம கடைசியா டீல் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸ்ல என்ன நெக்ஸ்ட் நம்பர் சும்மா கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். கெஸ் பண்ணுங்க, எப்படி சீரிஸ் எப்படி போகுது? மல்டிப்ளிகேஷனா, அடிஷனா, டிவிஷனா அப்படின்னு பாருங்க. 1 1 2 ஆகுது, 2 6 ஆகுது. அப்ப இது 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுதுன்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. பட் செக் பண்ணி பார்த்துப்போம். அடுத்து 2 3 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுதா? ஆமா, 24. அடுத்தது 5 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுதா? ஆமா, 100 20 120. அப்ப அடுத்து இது 6 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். 600 120 720. ஆன்சர் 720. ஃப்ரீ கொஸ்டின், ஃப்ரீ மார்க் கொஸ்டின். ஓகேவா? இது நம்பர் சீரிஸ் கொஸ்டின். Simplification, ratio, algebra question. 3x plus 4y divided by 4x plus 6y equal 22/32. அப்ப xy என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க xy எல்லாம் நீங்க கண்டுபிடிக்காதீங்க, சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க ஆப்ஷன்ல இருந்து. இதான் எல்லாருமே பண்றது இல்லையா? divided by 22/32னா 11 2s are 22, 16 2s are 32 அடிச்சிடலாம். அப்ப நீங்க ஒன்னு என்ன பண்ணுங்க, xy எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இத சப்ஸ்டியூட் பண்ணலாம். x க்கு 1, y க்கு 2 போடுங்க. 3 1s are 3, 4 2s are 8, 11 வந்துருச்சா? அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஒய் கீழிக்கும் செக் பண்ணணும். ஏன்னா 2 ஆப்ஷனுக்கு ஆன்சர் கரெக்டா இது வரும். அப்ப இது டினாமினேட்டரும் செக் பண்ணிக்கணும். எக்ஸுக்கு என்னது? 1, 4 1s are 1, 4. ஓகே, ஒய்க்கு 2, இப்போ 6 2s are 12, 16 வருதா? அப்ப ரெண்டுமே கரெக்டா வந்தா நீங்க எடுத்தது கரெக்ட் தான். அதை விட மறுபடியும் செக் பண்ண தேவையில்ல. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியே கண்டுபிடிச்சிருங்க. இது வரலன்னா அடுத்த ஆப்ஷன், இது வரலன்னா அடுத்த ஆப்ஷன். ஸோ நீங்க சால்வ் பண்ணி போற டைமுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சூப்பர். சொன்னால எல்சிஎம் கொஸ்டின் சொன்னால நிறைய வரும் பாருங்க. இஃப் த 2 numbers a and b are in the ratio min, அது வந்து m/n ஆஸ்பிரன்ஸ். தமிழ்ல பாத்துக்கோங்க. 2 நம்பர் இருக்கு, அந்த இரு எண்கள் a மற்றும் b என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளது. அப்ப என்ன அர்த்தம்? a bன்னு 2 நம்பர் இருக்கு, ஆனா அதை நீங்க ரேஷியோ எடுத்தீங்கன்னா m/n இருக்கு அந்த ரேஷியோ. சரியா? இப்படி சொல்றாங்க. தென் த எல்சிஎம் ஆஃப் a and b, இதோட எல்சிஎம் இருக்கும்ல, அது வந்து இந்த 4 ஆப்ஷன்ல எது அப்படின்னு கேட்கறாங்க. அதோட மீப்போமா என்னன்னு கேட்கறாங்க. ஏபியா, ஏ ஒரு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க வேல்யூஸ் வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா இது நமக்கு ஒண்ணுமே புரியல பாருங்க. ஏபி m/n ரேஷியோல இருக்கு, இதோட எல்சிஎம்னா என்னன்னு எடுப்பீங்க நம்பர், புரியுதா? அதனால ஒரு வேல்யூ ஒன்று கொடுங்க ஏபிக்கு. என்ன கொடுக்கலாம்? ஒரு 5 10ன்னு கொடுக்கலாமா? ஓகே. அப்ப ரேஷியோ என்னது அடிச்சிங்கன்னா m1 வரும், 1 5 is 5, 2 5s are 10. ஓகே, இதோட எல்சிஎம் என்ன? 5க்கும் 10க்கும் 10 தான் எல்சிஎம். ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? தென் த எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ்ன்னு கொடுத்து எம்ஏ சொல்றாங்க. ஒருவேளை எம்ஏனா 1 5, 1 5s are 5, 5 எல்சிஎம்மா? இல்ல, தப்பு. என்பி 2 10, 2 × 10 20, 20 எல்சிஎம்மா? இல்ல. எம்பி 110, இதுதாங்க எல்சிஎம். இதோட நிப்பாட்டிக்கோங்க, 4th போடாதீங்க. ஏபி போட்டாலும் தப்பு, 50 வரும். ஸோ புரியுதா? இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சப்ஸ்டியூஷன் ஆன்சர் எடுத்து பார்க்கறது. 1 × 10 10. அப்போ எம்பி
எம்பி கொடுத்தாலும் சரி, பிஎம் கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் அது ஆன்சர். உங்களுக்கு எல்சிஎம் நாலேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. ஓகேவா, முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பாருங்க ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொஸ்டின். HCF of two numbers is 11 and their LCM is 693. ஓகேவா, one of the numbers is 77. அப்போ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு, ஏபின்னு ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ஏபியோட எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணா இது ஃபார்முலா. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு டிடக்ஷன். ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பருடைய அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஒண்ணுதான், அந்த ரெண்டு நம்பருடைய எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் ஒண்ணுதான். உதாரணத்துக்கு பாருங்க, 5 10 எடுத்துப்போம். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 50. இதோட எல்சிஎம் என்ன 50, சாரி இதோட எல்சிஎம் என்ன 10, எல்சிஎம் 10, ஹெச்சிஎஃப் என்ன காமனா இதுல என்ன இருக்கு 5 இருக்கு. ஓகேவா, ஓகே எஸ் மிசிமா. ஓகேவா 5, அப்ப 5 50 50 வருதா. ஸோ இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க அந்த குறிப்பு அந்த நோட்ல எழுதிக்கணும். ஓகேவா, ஷார்ட்ஸ் நோட் ட்ரிக்ஸ் நோட்னு சொன்னாலும் அதில் எழுதிக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க, ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பருடைய HCF 11 அப்படின்னு சொல்றாங்க. HCF 11 LCM 693 அப்படின்னு சொன்னா ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 77. அப்போ ஏதாவது ஒன்று 77 போட்டுக்கிட்டு இன்னொன்னு கண்டுபிடிங்க. அடிச்சிடலாமா, ஒரு 11 7 11 7 டேபிள் அடிங்க, 1 7 9 7 63, மீதி 6 9 7 63 99 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி. இப்போ இது பார்த்தா ஏதோ ஒரு அலிகேஷன் சம் மாதிரியோ இல்லை லிட்டர்லாம் வருதுன்னு தெரியும். பட் இதுவும் ஒரு எல்சிஎம் சம் தான், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம் தான். அதாவது பாருங்க, இது அழிச்சிடலாமா, எஸ் கொஸ்டின் அப்படியே படிங்க, ப்ராக்டிக்கலா இருக்கா. மர்ச்சன்ட் ஒரு வியாபாரி என்ன பண்றாரு, ரெண்டு வகையான ஆயில் விற்கிறாரு. ஒன்னு 120 லிட்டரு கெப்பாசிட்டி. ஓகேவா, 120 லிட்டர் இருக்கு, 180 லிட்டர் இருக்கு. இதை என்ன பண்றாருன்னா விற்க போறாரு, ரெண்டுத்தையும் விற்க போறாருன்னா அளந்து கொடுக்கணும்ல. wants to sell oil by filling two kinds of oil in tins of equal volumes. Okay, so திருப்பி படிச்சுக்கலாமா. a merchant has two kinds of oil. 120 லிட்டர் டப்பா இருக்கு, 180 லிட்டர் டப்பா இருக்கு. he wants to sell oil by filling the two kinds of oil in tins of equal volume. அப்ப என்ன பண்றாருன்னா இது ரெண்டுத்தையும் விற்க போறாரு. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறாரு, 120 லிட்டர் அவருக்கு இருக்கு, அதை எடுத்து விற்க போறாரு. அதே மாதிரி 180 லிட்டர் வெரைட்டில அந்த வெரைட்டிலையும் ஆயில் இருக்கு, எடுத்து விற்க போறாரு. பட் ஆனா என்னன்னா ரெண்டுத்தையுமே ஒரே சைஸ் இதுல விற்க போறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 லிட்டர் அப்படின்னு போட்டு 100 லிட்டர் இப்போ 2000 நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துப்போம், மலாட்ட எண்ணெய் எடுத்துப்போம். அதாவது தேங்காய் எண்ணெய் என்னன்னா, ஏன்னா கொஸ்டின் ப்ராக்டிக்கலா இருக்குல்ல, அது புரிஞ்சாதான் புரியும். 120 லிட்டர் தேங்காய் எண்ணெய்னு வச்சுக்கோமே, அவர்கிட்ட 180 லிட்டர் மலாட்ட எண்ணெய் இருக்கு. ஓகேவா, ஓகே மணிலா எண்ணெய் இருக்கு. அப்ப ஆனா இது ரெண்டும் அவர்கிட்ட இவ்வளவு இருக்கு. பட் விற்கும் போது அவர் என்ன டிசைன் யூஸ் பண்றாருன்னா 100 லிட்டர்ல தான் 100 லிட்டர் எல்லாம் 100 ml இந்த மாதிரி ஒரே அளவுல தான் ரெண்டுத்தையும் விற்க போறாருன்னா காமனா ரெண்டுத்துக்கும் கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி, இது ரெண்டுத்துக்கும் காமனா கிரேட்டஸ்ட் எவ்வளவு போகும் அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப சிம்பிள், நீங்க என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்துக்கும் GCD எடுத்துருங்க. கிரேட்டஸ்ட் காமன் பேர்லயே வருது பாருங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், இல்லைன்னா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்ப 120க்கும் 180க்கும் மேக்சிமம் என்ன நம்பரை எடுக்கலாம், மேக்சிமம் என்ன நம்பர் எடுக்கலாம்னா 60 எடுக்கலாம். 60 எடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், 120ஐயும் 2 60ல போட்டு வித்து முடிச்சிடலாம், 180ஐயும் 3 60ல போட்டு வித்து முடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் GCD என்னன்னா 60. இந்த மாதிரி சம் வந்தாலே GCD. ஓகேவா, கண்டுபிடிச்சிருங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த சம்ல பாருங்க, விக்னேஷ் பாரோ பண்றாரு, 10,000 ரூபாய் பாரோ பண்றாரு. பாரோ பண்ணி என்ன பண்றாரு, 4% வட்டிக்கு வாங்குறாரு. யார்கிட்ட இருந்தோம் ரொட்டேஷன் பண்ற ஆளா இருப்பார் போல, 4%க்கு 2 வருஷத்துக்கு நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு வாங்குறாரு. வாங்கி சஞ்சய் கிட்ட அதை ரொட்டேஷன் கொடுக்குறாரு, 6% கொடுக்குறாரு அதே 2 வருஷத்துக்கு. ஓகேவா, அப்ப இதுல லாபம் அவருக்கு எவ்வளவு கிடைக்கும், 2% per annum. 4க்கு வாங்கி 6க்கு விட்டாருன்னா 2% per annum லாபம். அவங்க என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் ஹிஸ் கெயின் இன் திஸ் டிரான்சாக்ஷன் பர் இயர். பர் இயர்னா அதான் பர் annum, ஒரு வருஷத்துக்கு 2% லாபம் நம்ம பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப பார்த்தே 2% சொல்லலாம். 10,000ல 2% சொல்லுங்க, 10,000ல 10% இவ்வளோ, 1% இவ்வளோ, 1% இவ்வளோனா 2% 200 ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா, அவ்வளவுதான். இதை நீங்க SI ஃபார்முலா வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம். 4 வாங்கி 6 விட்டா 2% ஒரு வருஷத்துக்கு லாபம்னா அந்த 2% என்னன்றதை பார்த்தே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பாருங்க, உங்களுக்கு ஒரு LCM அண்ட் HCF கொஸ்டின் எத்தனை வாரி வராங்க பாருங்க. HCF LCM மீசிமா மீப்போவா பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ அப்படின்னும் போது, ரேஷியோன்னும் போது இப்படி போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு இல்லை இஸ்டு போட்டுக்கோங்க, ஆன்சர் எல்லாம் இஸ்டூல இருக்கு. இஸ்டு போட்டுக்கிட்டு ரேஷியோ பிட்வீன் HCF அண்ட் LCM ஆஃப். அப்போ இங்க நீங்க HCF போட்டுக்கோங்க, மீப்போவா போட்டுக்கோங்க, மீசிமா போட்டுக்கோங்க. எது கேட்குறாங்கன்னா 7 13க்கு LCM HCF கேட்குறாங்க.
ஸோ நல்லா பாருங்க 7 and 13 ரெண்டுமே வந்து பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். ஓகேவா? பகா எண்களுக்கு எப்பயுமே HCF 1, எப்பயுமே பகா எண்களுக்கு HCF வந்து ஃபர்ஸ்ட் போட சொல்றாங்களா 1. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைம் நம்பர்ஸ்க்கு HCF 1, மீப்போவா 1 பகா எண்களுக்கு. அதே மாதிரி பகா எண்களுக்கு பிரைம் நம்பர்ஸ்க்கு LCMன்றது அதோடைய மல்டிபிள் தான், அதோடைய மல்டிபிள் ப்ராடக்ட் பண்ண எவ்வளோ வரும் 70, 21, 91. இது வந்து பிரைம் நம்பர்ஸோட குவாலிட்டி, நீங்க யோசிக்கவே தேவையில்ல. LCM வந்து 91, HCF வந்து 1, அப்போ ரேஷியோ வந்து 1:91. சிம்பிள் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் ஒரு ரேஷியோ கொஸ்டின். X:Y என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ X:Y 2:1 கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? x² - y² divided by x² + y² கேட்குறாங்களா? சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எஸ். X:Y 2:1 கொடுத்துருக்காங்களா? X 2 y 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணா x² ஃபர்ஸ்ட் என்ன வரும்? X2 x² 4 வரும். y1 y² வந்து மறுபடியும் 1 தான் வரும். அப்போ மேலே வந்து 2 ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணும், கீழே 2 ஸ்கொயரையும் ப்ளஸ் பண்ணும். 5, 3/5 ஆப்ஷன் டி. ரெயின் கோட் சம் வந்து ஒரு பெர்சன்டேஜ் சம். பெர்சன்டேஜ் அடிக்கடி வருதா? எஸ். இப்போ நோட் பண்ணிட்டே வாங்க எது அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் LCM HCF மென்சுரேஷன் தான் சொல்லுவார். ஓகே, குமரன் பாட் அ ரெயின் கோட் அண்ட் சேவ்டு ₹25 வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. அப்போ குமரன் ஒரு ரெயின் கோட்டை தள்ளுபடியில் வாங்கும் பொழுது ₹25 சேமிக்கிறார் அப்படின்னா அந்த ₹25 சேமிப்பு என்னது? எதனால அந்த சேமிப்பு நடந்துச்சு? 20% தள்ளுபடி கொடுத்ததுனால தான் அந்த ₹25 சேமிப்பு. தள்ளுபடியை தான் சேமிப்பா அவர் சேமிக்கிறாரு. அப்ப 20% என்பதுதான் 25னா அந்த ரெயின் கோட்டோட ஒரிஜினல் விலை என்னன்னா 100% நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த 100% விலையில தான் 20% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு ரெயின் கோட் ₹100னா அதுல 20% எவ்வளோ? ₹20 தள்ளுபடி. அப்ப அந்த 100ல இருந்து தான் 20%. அப்ப 100% தான் ஒரிஜினல் விலை. ஒரிஜினல் விலை கேட்டாலே எப்படியே 100%. அப்ப 20% 25னா 100 வேணும்னா இதோட 5 மடங்கா இதோட 5 மடங்குன்னும் போது 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்க. இந்த பக்கம் 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 25 4 டைம் 100 125. ஓகேவா? இது எப்படின்னா ₹125 வித்து இருக்கும் போர்டில். அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க? இதுல 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல 20% எவ்வளோ? 10% 12.5, 10% 12.5. அப்ப 20% எவ்வளோ? இதோட டபுள் 25 டிஸ்கவுண்ட் கொடுத்து ₹100 வாங்கியிருக்காரு. அதுதான் என்ன சொல்றாங்க? டிஸ்கவுண்ட் வந்து ₹25னா விலை எவ்வளோன்னா ₹100. நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஜஸ்ட் 5 மல்டிபிள் போட்டு அவ்வளோதான். ஆப்ஷன் இருக்கா? எஸ், 125 ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து போட்டுட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து விடுகதைகளில் நம்ம படிச்சிருக்கோம். அந்த தெனாலிராமன், அக்பர், பீர்பால் இந்த மாதிரி படிச்சிருக்கோம். பட் ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின்ல இந்த மாதிரி நம்ம பார்த்ததில்ல. அதனால இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. சின்ன வயசுல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, மூட்டைக்கு தேங்காய், மூட்டைக்கு ஒரு தேங்காய் வந்து வட்டியா தரணும், வரியா தரணும் அப்படின்ற மாதிரி. அப்ப வந்து பீர்பால் வந்து எப்படி சமாளிச்சிருப்பாங்க அது மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இது கதையை ஃபர்ஸ்ட் எல்லாரும் படிச்சிட்டிங்க, இது தெரியும். அதனால நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். புதுசாக யாராவது பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா ஒரு புத்தி தமிழில் படிங்க, இன்னும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கும். ஒரு புத்திசாலி மனிதன் வந்து மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகளை எடுத்து செல்கிறான். வரைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் வரைஞ்சி சால்வ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க இதை வந்து ஈக்குவேஷனோ ஷார்ட்கட்டோலாம் வைக்க முடியாது. இது வந்து ஃபுல்லி விடுகதை. மூட்டைக்கு 30 மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? புத்திசாலி மனிதன். ஒவ்வொரு சுங்கச்சாவடி, அதாவது டோல் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி டோல் வந்துகிட்டே இருக்கும்போது தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுத்துடணும். அப்ப என்ன ஆகும்? இந்த ஃபர்ஸ்ட் டோல்ல ஒன்னு கொடுத்துட்டா 29 ஆயிடும். ஓகேவா? கொண்டு போறான். முதல் டோல்ல ஒன்னு கொடுத்துட்டா 29, அடுத்ததுல ஒன்னு குறைஞ்சு இப்படி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு 30 டோல்ல நீங்க எழுதக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. 30வது சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது 2, 3 இந்த மாதிரி 30வது தெரியுதா? எஸ், 30வது சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க, 0 இருக்கு. அப்ப நீங்க நார்மலா யோசிச்சீங்கன்னா 30 டோல்கேட்டுக்கு ஒன்னு கொடுத்தா, ஓகேவா, கடைசியில போகும்போது எதுவும் இல்லாம தான் போகணும். பட் ஹீஸ் அன் இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னும் போது அவர் ஏதாவது பண்ணுவாரு. இதுல கோடு வேர்டு என்னன்னா மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தாங்க. அதாவது நீங்க எப்படி புரிஞ்சுக்கூடாது, ஒன்னொன்றையும் 3 கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அவங்க சொல்ல ரூல்ஸ். நீ ஒரு மூட்டை வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு மாம்பழம் கொடு அப்படின்னா, அப்ப நான் ஒரு மூட்டைக்கு தானே ஒரு மாம்பழம், நான் மூட்டைகளை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு மூட்டையில 30 தான் கொள்ளும் அப்படின்னு அவங்க சொல்லல. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க 3 சாக்ல 30 மாம்பழம் போது மேக்சிமம் 30 தான் கொள்ளும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எப்ப வந்து ஒரு மூட்டையை கழட்டி விடலாம் அப்படின்னு பாருங்க. இப்ப இப்படியே போங்களேன். இப்படியே போனீங்கன்னா எங்க கரெக்டா வரும்னா, இங்க 20 வந்து இங்க எழுதிக்கிறேன், இங்க 20 வந்து இங்கேயும் 20 வந்துச்சுன்னா
இன்னொரு 20, இதுல இருக்கிற 20 நம்ம என்ன பண்ணிடலாம், இதை கைட்டி விட்டுட்டு அதுல இருக்கிறது 10 இதுல போட்டு 30 ஆக்கிடலாம், 10 இதுல போட்டு 30 ஆக்கிடலாம். புரியுதுங்களா? அப்ப எங்க வந்து இந்த வேலையை பண்ணணும், புரியுது நான் சொன்னது, 20 டோல்கேட்டை கடந்துடணும், அப்பதான் நீங்க சாத்தியம். சரியா? சாரி, 10 டோல்கேட்டை கடந்துடணும், அப்பதான் இது சாத்தியம். 10 டோல்கேட்டை கடக்கும்போது என்ன இருக்கும், 20 20 20ன்னு இருக்கும். அப்போ 11வது டோல்கேட் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். ஓகே, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம போலீஸை பார்த்தா ட்ரிபிள்ஸ் போனால் என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் போலீஸ் அங்கே பார்க்கும் போதே ஒருத்தவங்க இறங்கி நடந்து போவோம்ல, அந்த மாதிரி இந்த 11வது டோல்கேட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இந்த 20லேருந்து 10 எடுத்து இதில் போட்டு இதை 30 ஆக்கிடணும், இதுலேயும் 30 ஆக்கிடணும். ஸோ தட் நீங்கள் வந்தோடனே என்ன கேட்பாங்க, மூட்டைக்கு 1ன்னும் போது இது இல்லை, எடுத்து கிடாசிடணும், இதுக்கு 1 இதுக்கு 1ன்னும் போது 29 தான் மீதி இருக்கும். அதுக்கு தர தேவையில்லை. இப்போ இப்படியே போகும்பொழுது புரியுதா, இப்போ 30 இருந்துச்சா, இதெல்லாம் எழுதாதீங்க, 30 இருந்துச்சு. இப்போ அடுத்து 15வது டோல்கேட் பாருங்க. 15வது டோல்கேட்ல இன்னும் 5. அப்ப சாரி, இங்க 15 வரணும். 15 வரும்பொழுது என்ன பண்ணிடலாம், ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு மறுபடியும் 30 ஆக்கிடலாம். அப்ப 15 வரணும்னா இன்னும் எத்தனை டோல்கேட், இதுதான் ஆஸ்பிரன்ஸ் கொஞ்சம் நீங்க கனெக்ட் பண்ணும். 10ல வரும்போது இந்த நிகழ்வு, ஓகேவா, 30ல 15 வரணும்னா இன்னொரு 15 டோல்கேட் போயிருக்கணும். இப்ப 25வது டோல்கேட்ல இந்த நிகழ்வு நடக்கும். ஓகேவா, இது ஆயிடும். அப்ப மீதி இருக்க 5 டோல்கேட்ல என்ன பண்ணுவாரு, ஓகேவா, இது ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டுப்பாரு. ஒன்னா போட்டு வெறும் ஒரு மூட்டை மட்டும் கணக்காமிச்சு 5 டோல்கேட்ல வெறும் 5 மட்டும் கொடுத்துட்டு 25 வீட்டுக்கு கொண்டு போயிடுவார். ஓகேவா, கொஞ்சம் ஏதாவது தப்பா போட்டீங்கனாலும் 20 கூட வர வாய்ப்பு இருக்கு. இது நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா, அது விடுகதை மாதிரி, இது வந்து ஆப்டிடியூடா சொல்ல முடியாது, நீங்க அப்படியே லைவா நீங்க போட்டு பார்த்தா தான் தெரியும். சரிங்களா, பாத்துங்க, 25 ஆன்சர். 25 இதுல நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் வந்து லைவா ஒரு அனிமேஷன் மாதிரிலாம் போட்டு கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க சும்மா வந்து இன்டர் புத்திசாலி மனிதன் இல்லைன்னா மாம்பழம் கொஸ்டின் இன் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கூகுள் பண்ணிக்கோங்க, யூடியூப் பண்ணிக்கோங்க, வந்துடும். 21வது கொஸ்டின் மென்சுரேஷனுங்க. எத்தனை தாங்க மென்சுரேஷன், ஓகேவா. ஸோ ஃபார்முலாஸ் படிச்சுட்டு போயிடுங்க, இல்லைனா கஷ்டம் மென்சுரேஷனுக்கு. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் போல். இதே தான் நம்ம வந்து இப்போ குரூப் 1ல சால்வ் பண்ணோம். ஒரு ரூம்ல, ரூம் தானே, தட் கேன் பி பிளேஸ்ட் இன் ரூம். ஒரு அறையில நீங்க மிகப்பெரிய கம்பி நீளம் எதுங்க, அதோடைய மூளை விட்டம், அதாவது டயகனல் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல பெரிய நீட்டு எது வைக்க முடியும்னா இந்த மூளையில இருந்து அப்படியே அந்த மூளை வைக்கணும். அப்ப அதுக்கு பேரு தான் மூளை விட்டம், டயகனல் சொன்னேன். அதுக்கு என்ன ஃபார்முலா, கியூப்னா என்ன சொன்னேன், குரூப் 1 அந்த கொஸ்டின்ல கியூப் சொன்னேன். ஓகேவா, அப்ப என்ன வரும், கியூப் போட்டா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ கியூப் ஏ ஸ்கொயர், அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அது விடுங்க, நம்ம பார்க்க போறது வந்து ரெக்டாங்கிள். ஏன்னா ரூம்ன்றது கியூப்னு அவங்க சொல்லு. ஓகே, லென்த் பிரெத் ஹைட் மூணுமே இருக்கு. ஓகேவா, லென்த் பிரெத் ஹைட் மூணுமே இருக்கு. அப்ப எல் பி ஹெச், லென்த் பிரெத், இது வந்து ஹைட், லென்த் பிரெத் ஹைட் மூணுமே இருக்குன்னும் போது டயகனலோட ஃபார்முலானா இது மறக்கவே கூடாது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஓகேவா, இதே தாங்க கியூப் ஃபார்முலாவும். கியூப்ல வந்து லென்த்தும் ஏ தான், பிரெத்தும் ஏ தான், ஹைட்டும் ஏ தான்றதுனால வெளில எடுக்கும்போது என்ன வருது, A√3 வருது. ஓகேவா, அதுதான் அங்கே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, diagonal of a cube is A√3, diagonal of a cuboid is square root of L square plus B square plus H square. அப்போ இதை கண்டுபிடிச்ச ஆன்சர், இதை நீங்கள் கண்டுபிடிக்க இதுதான் சொல்கிறாங்க, இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போடலாமா? எஸ். எவ்வளோ வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் என்ன, 24 ஸ்கொயர் 576, இதெல்லாம் படிச்சிருக்கணும். ஸ்கொயர் 18 ஸ்கொயர் 324, இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா ஆட் பண்ண வசதியாக இருக்கும். ஹெச் ஸ்கொயர் 16 ஸ்கொயர் 256, ஆட் பண்ணால் 10 16 1 10 15 1 6 9 11, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156னா ரொம்ப சிம்பிள். 6ல முடிகிற ஸ்கொயர் ரூட் வந்து எப்பயுமே வந்து 4ல முடியும், இல்லைனா 6ல முடியும். பட் ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே 4ல தான் முடியுது. ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 11 இருக்கு, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 12, 4 ஸ்கொயர் 16. அப்போ நீங்கள் 3 தான் சூஸ் பண்ணணும். இது ஏன்னு விளக்கமாக வந்து ஹவு டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் நம்ம யூடியூப் வீடியோ இருக்கு. ஆப்லையுமே நான் வந்து யூடியூப் வீடியோஸ் ஃபோல்டரில் வச்சிருக்கேன், அதை பார்த்துருங்க. சரி, நான் சொல்ற ஒரு ரெஃபரன்ஸும் இருக்குது, அதை பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். எப்படி வந்து இந்த நம்பருக்கு நான் சொல்லிட்டேன், ஏன்னா 30 ஸ்கொயரே 900 தான். ஸோ 40ல் ஆரம்பிச்சதுன்னா என்ன வரும், 1600ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ 34 வரும்ன்றது நான் சொல்றேன். பட் மொத்த நம்பருக்குலாம் எப்படின்றது அந்த வீடியோவில் இருக்கும். சரிங்களா, ஆன்சர் வந்து 34. ஓகே, 21 வந்துட்டோமா, இன்னும் 6 கொஸ்டின், மறுபடியும் ஒரு எல்சிஎம்ங்க. இது வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு பதிலாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மென்சுரேஷன் அண்ட் பெர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்சிஎம் ஆஃப் 2 numbers is 6 times their HCF.
இதுவும் அந்த ஃபார்முலாவில் நீங்கள் போடலாம். LCM into HCF is equal to the product of two numbers போடலாம். பட் இதை பார்த்தாலே தெரியுது, ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் 36ன்றாங்க. ஒரு நம்பர் வந்து 36, இன்னொரு நம்பர் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 24, 34, 12, 6. ஆனால் இதோட HCF அவங்க லீக் பண்ணிட்டாங்க. இதோட HCF என்ன, அந்த ஃபர்ஸ்ட் லைனை விட்டுருங்க. இதோட HCF 12ன்றாங்க. HCFனா என்னது, மீப்போவா. இதுல மீப்பெரு பொது வகுத்தி என்னங்க, 36ஐயும் இந்த ஆப்ஷன்ல இருக்க ஏதாவது ஒரு நம்பருக்கும் காமனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 12 ஆமா, சாரி ஹையஸ்ட் காமன் ஆமா 12. அப்ப 36க்கும் இந்த எந்த நம்பருக்கும் காமனான நம்பர் 12, ஹையஸ்ட் காமன் நம்பர் 12. 36க்கும் 12க்கும் காமன் 12ஆ? ஆமா தானே, ஆமா எஸ். 36க்கும் சரி 36க்கும் 24க்கும் காமன் என்ன, 12. இதுக்கும் 12 தான், இது ரெண்டுத்துக்கும் காமன் வந்து 2 தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமன் வந்து எஸ் 12 தான். ஸோ ரெண்டு மாட்டுது இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் காமன் வந்து 6. அப்போ நீங்கள் இப்படி போட முடியாது. இது ரெண்டுத்துக்கும் காமன் 12, இது ரெண்டுத்துக்கும் காமனும் 12. ஸோ 12க்கு மேலே ஏதாவது இதில் காமனாக இருக்குமா, 36 25 இல்லை. அப்போ நீங்கள் சம்ம சால்வ் பண்ணுங்க, சம்ம சால்வ் பண்ணோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இதை விட்டுருங்க. ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க, LCM into HCF is equal to அந்த ரெண்டு நம்பர். அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் எனக்கு தெரியல. LCM என்ன சொல்கிறாங்க, சாரி HCF என்ன சொல்கிறாங்க, 12 அப்படின்னு சொல்கிறாங்க. LCM of two numbers is 6 times their HCFன்னு சொல்கிறாங்க. அப்போ LCM வந்து HCF விட 6 மடங்குன்றாங்க. அப்போ 6 மடங்குனா இதுதான். இப்போ கண்டுபிடிச்சிடலாம்ல, ஒரு 12, 3, 12, ஒரு 3, 2, 3. அப்போ 212 24. இப்போ எக்ஸ்ன்றது நம்மளுக்கு டவுட் இருந்துச்சு, 24ஆ 12ஆன்றது. இப்போ 24 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் விஷயம் தான். 23rd கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக பார்த்துட்டு இருந்தோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல கொஸ்டின் பார்ப்போம். 10,000ன்றது பிரின்சிபல். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒரு சில இதில். நீங்கள் குரூப் 2 எழுதல கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் டஃபாக கேட்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே கொஸ்டின்லேயே டெஸ்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங்லையும் கேட்பாங்க. ஸோ பேங்கிங், SSC எல்லாத்தையுமே கேட்பாங்க. இப்போ 10,000ன்றது பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னது 15% ஃபார் என்னது 3 years, 3 வருஷத்துக்கு 15% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, 3 வருஷத்துக்கு 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது SIல போட்டால் ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். CIல போட்டால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குங்க, நான் ரெண்டுத்துலையுமே சால்வ் பண்ணுறேன். ஃபார்முலாவும் இருக்குது, லாஜிக்காகவும் போடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லிடுறேன், திருப்பி சொல்கிறேன். 10,000ன்றது பிரின்சிபல், இது ரேட் பர்சன்ட் வட்டி விகிதம், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் NPNR, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பெருசாக வரப்போகுது. ஸோ மைனஸ் ஈக்குவல் டு ஏன்னா PR% ஹோல் ஸ்கொயர் 3 + R%. இதுதான் ஓகேவா. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா, எஸ். பிரின்சிபல் என்னது 10,000, ரேட் பர்சன்ட் என்னது 15%, அதை ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க. 15%, ஃபார்முலாவில் போட்டால் இப்படி தாங்க போடணும், வேறு வழி இல்லை. நான் ஷார்ட்டும் சொல்கிறேன். 3 + R%, 3 + 15%, அவ்வளோதான். அப்போ அடிச்சிங்கன்னா 2 0 4 0 4 0 போயிடுச்சு. 225, 15 15 225. இது வந்து 300 + 15, 315/100 அடிச்சிங்கன்னா இதில் 4 25, 200ல் 8 25, இன்னொரு 25 சேர்த்தா 9 25. இதுக்கு மேலே அடிக்க முடியாது இல்லையா, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 5s 45, மீதி 4, 9 1s 9, 13, மீதி 1, 9 3s 27, 9 44, 9 1s மீதி 1, 9 27 28/4. இது 4ஆல் அடிச்சா ஆன்சருங்க. பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிங்க, ஏன்னா ஆப்ஷன்லாம் க்ளோஸாக இருக்குது. 708 இருக்குது, 708.75 இருக்குது. ஸோ அது பார்த்தாலே தெரியுது 75ல் தான் முடியும்னு, ஏன்னா 4 5 அடிக்குது. அப்போ 7 4s 28, 0, 8 4s 32, மீதி 3. ஸோ 7.74s 28, மீதி 2, 5 4s 20. புரியுதா, இதெல்லாம் டிவிஷன் தான். 7 4s 28, 3 போவாது, அதனால 0 போட்டேன். 3 இங்கே வந்துடும். 8 4s 32, 32 போக மீதி 3. ஸோ அதுக்கப்புறம் போகிறதுனால பாயிண்ட் வச்சுக்கிட்டேன், முடிஞ்சிருச்சு இல்லையா, பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். 10ல் 3 10ல், ஸோ 0 போட்டேன். 7 4s 28, மீதி 2, 5 4s 20. முடிகிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, ஏன்னா ஆன்சர் பாருங்க 708 இருக்குது, 708.75 இருக்குது. இது தாங்க சிம்பிள் நினைக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கோங்க.
இருந்தாலும் நான் உங்களுக்கு வேற ஒன்று சொல்றேன், இதை மறந்துடாதீங்க இந்த ஃபார்முலாவை. ஏன்னா 3 வருஷம் இல்லையா, ரெடிமேடாவே இருக்கு ஃபார்முலா. பி r% ஹோல் ஸ்கொயர் இன்டூ 3 + r%, அவ்வளவுதான். இதே 2 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா, வெறும் இது மட்டும் தான் ஃபார்முலா, p rate%², அது மட்டும் தான் ஃபார்முலா. டிஃபரன்ஸுக்கான ஃபார்முலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலா மெத்தட்ல போட்டோம் இல்லையா, இதை நீங்க இன்னொரு மெத்தட்லயும் போடலாம். இது உங்களுக்கு யூஸ் ஆகும், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அதை வச்சுக்கோங்க, பட் இதை தெரிஞ்சுக்கலான்னு பண்ணிக்கோங்க. ஃபார் த பிரின்சிபல் 10,000 அசல் இதுன்னு இருக்கும் பொழுது 15% தான், அதே 15%, அதே 3 வருஷம் தான். ஆனா எஸ்ஐல போட்டா ஒரு வேல்யூ வருது, சிஐல போட்டா ஒரு வேல்யூ வருது. அதுக்கான வித்தியாசம் கேட்கறாங்களா, ரொம்ப சிம்பிள், லாஜிக்கலா யோசிங்க. எஸ்ஐ அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன வரும், எஸ்ஐ அப்படின்னும் போது என்ன வரும், வருஷம் வருஷம் ஒரே வட்டி தான். ஒரு வருஷம் 15%, 3 வருஷமும் 15%, 15%, 15%. அப்ப 30, 45% எஸ்ஐல வரும். வேல்யூ வேணா ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிங்க, 45%. அடுத்து வந்து சிஐன்னும் போது நான் சொல்லிட்டேன், முதல் வருஷம் 15, அடுத்த வருஷம் 15னா 2 வருஷம் சேர்த்துக்கு வரத்துக்கு 30 கிடையாது. அது எஸ்ஐ விஷயம். சிஐல எப்படின்னா 15x + y + x × y 225/100 அப்படின்னு போடும்போது இதுதான் வந்து டோட்டல் ஃபார்ம். அந்த ஃபார்முலா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொன்னேன், அதை வந்து இங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண 32.25 வரும். இது 2 வருஷத்துக்கு தான். இப்ப தேர்ட் வருஷம் மறுபடியும் ஒரு 15%. அப்ப இது 2 வருஷத்துக்கு டோட்டலா இது. இப்ப இது எக்ஸ் ஆயிடுது, x + y + x × y 32.25 × 15/100 இப்படி போட்டுக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் ஒர்க் கேன்சலிங்ல இருக்கு, சரியா? பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். 3 × 5 = 15, 20 × 5 = 100. ஓகே, 1 2 16 1 2 5 அப்படி வருதா? இங்க 0 இருக்கா, அப்போ ஒரு பாயிண்ட்டை உள்ள தள்ளி விட்டுருங்க, இங்க வச்சிருங்க. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 4.8ன்னு வச்சுக்கலாமா? ஸோ முழுசாவே பண்ணிடலாம், ஏன்னா ஆன்சர் வந்து 708.75 வேற இருக்கு. நம்ம 708.75 வர வைக்கணும். அப்போ ஃபுல்லாவே பண்ணிடுங்க, பெட்டர். 4.8 125 3 வாட்டி பண்ண என்ன வரும், 375 வரும். அவ்வளவுதாங்க. இப்போ இது 3த்தையும் ஆட் பண்ணிடலாமா? எஸ், என்ன வருது, 47. இதை எடுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 47.25. அது கூட இதை ஆட் பண்ணீங்கன்னா 4.8375. ஸோ நம்பர்ஸ் கொஞ்சம் பத்திரம். 11 12 52.085 வருது. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, எஸ்ஐல போட்டா எனக்கு 45% வட்டி வருது, சிஐல போட்டா எனக்கு இவ்வளவு சதவீதம் வட்டி வருது. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு சதவீதம், ஃபர்ஸ்ட் சதவீதம் கண்டுபிடிங்க. டிஃபரன்ஸ் 45 இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும், 7. இங்க 7.0875 வருதுங்க. இதுலயே தெரியுதா ஆப்ஷன் சீனு. அதாவது இது சதவிகிதம், 100 ரூபாய்க்கு இவ்வளோ அப்படின்னு அர்த்தம். 100 ரூபாய்க்கு இவ்வளோ வட்டி வித்தியாசம். பட் 100 ரூபாய்னா 10,000 ரூபாய் வரும்போது 100ல இருந்து 10,000 வர வைக்க ரெண்டு டாட் தள்ளணும். 100 1000னா இங்க, 10,000னா இங்க. ஸோ இங்க டாட் வச்சுக்கோங்க. 708.75. ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். ஃபார்முலானா ஃபார்முலா, லாஜிக்னா லாஜிக். ஓகேவா? ஓகேல? எஸ். இப்போ அடுத்த 25வது கொஸ்டின். ஓகேவா? சாரி, 24, 25, 26, 27 இன்னும் 3 கொஸ்டின் இருக்கு. இது மறுபடியும் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். சிம்பிள் தான் ஆஸ்பிரண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். A person takes a loan of 2,000 at 6% simple interest. அப்ப 2000 ரூபாய் 6% லோன் எடுக்கிறாரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. He returns 1000 at the end of the year. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே 1000 திருப்பி கொடுத்துறாரு. அப்ப ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு வட்டி கலெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். 2000த்துல 6% போட்டாருன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி, 10%, 1%, 1%, 6%னா 1% 20னா 6% 120 ரூபாய் ஆல்ரெடி வட்டி வந்துருச்சு. வந்த வட்டி நம்ம இப்ப அவர் எவ்வளவு திருப்பி கொடுக்கணும், 2000 ரூபாயும் திருப்பி கொடுக்கணும். வாங்கின 2000 ரூபாய் கூட வட்டியும் சேர்த்து திருப்பி கொடுக்கணும். இப்போதைக்கு அவரோட கடனை தான். ஆனா முதல் வருஷத்துக்கு அப்புறம் அவர் 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துறாரு. ஓகேவா? 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துறாரு. அப்ப எவ்வளவு திருப்பி கொடுக்கணும், அசல்ல 1000 ரூபாய் திருப்பி கொடுக்கணும், வட்டியை கொடுக்கணும். ஓகேவா? இப்ப ஆனா 2 வருஷம் இல்ல, இது அடுத்த ஒரு வருஷம் மறுபடியும் 6% போடும். ஆனா இந்த பிரின்சிபல்ல, இந்த அசல்ல போடும். ஏன்னா ஒரு அசல்ல 1000 ரூபாய் அடைச்சிட்டதுனால இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபல் இதுதான். 2000 மறுபடியும் 6% போட்டுறக்கூடாது. அப்ப இதுல 6% எவ்வளோ, 60 ரூபாய். அப்ப 60 ரூபாய். அப்ப இப்ப அவர் எவ்வளவுங்க திருப்பி கொடுக்கணும், அசல்ல 1000 ரூபாய் கொடுக்கணும், 180 ரூபாய் வட்டி வந்திருக்கு. ஸோ 1180 ரூபாய் கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் மாத்தி வர மாதிரி போட்டிருந்தீங்க, பட் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இது அசல்ல 1000 அடைஞ்சிருச்சு. அப்ப நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்க 6% இதுல தான் பார்க்கணும். சரிங்களா? எஸ். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் வந்து சிம்பிளி 1180. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது அழிச்சலாமா? இப்போ அடுத்து ஒரு ஃப்ரீ கொஸ்டின் வருது பாருங்க. ஒரு டஃப் கொஸ்டின் நடுவுல ஒரு ஃப்ரீ மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, இது எல்லாரும் படிச்சிருப்போம், நம்மளும் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சம்மேஷன், ஏபிஜிபி சீரீஸ் சம்மேஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போது இல்லையா,
இந்த மாதிரி n கியூப் இங்கே கேன்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கியூப் போனால் அதுக்கு ஃபார்முலா என்ன? n இன்டூ k ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்னு பார்த்தோம். ஆனால் சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், அதுக்கு ஃபர்ஸ்ட் k நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? k இன்டூ k ப்ளஸ் 1/2. இப்போ பாருங்க, இதோட ஸ்கொயர் தான் இது. ஓகேவா? இதோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னது? 7. இதோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 72,900 அப்படின்னு. அப்போ இதோடைய வேல்யூ கேட்குறாங்கன்னா இதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வேல்யூ அப்படியே ரூட் எடுத்தா, இது வந்துடுது. அப்போ இதை ரூட் எடுங்க, ஆன்சர் வந்துடும். இதை ரூட் எடுத்தீங்கன்னா இதோட ஸ்கொயர் 729, 27, 100 இருக்கு. அப்போ ஒரு 10 வெளில வந்துடும். 270 இஸ் யுவர் ஆன்சர். 270. ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். சரியா? அடுத்து சீரீஸ் கொஸ்டின் ஆஸ்பிரன்ஸ். ஓகேவா? அரித்மெட்டிக் சீரீஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. 2, 3 அப்சர்வ் பண்ணுங்க. 5, 9, x 33. ஸோ XY நடுநடுல வச்சிருக்காங்க. x + y கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? 1. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? 2. ஸோ 1, 2 ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? 4. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா 1 ஸ்கொயர். ஓகே, இது டபுள் ஆகுது, இது டபுள் ஆகுது. அடுத்து வேணா 8, 4 டபுள் ஆனால் 8 ஏறுதான்னு பார்ப்போம். ஏறுச்சுன்னா என்ன எக்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். அது எக்ஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா 33 கரெக்டாக வந்துச்சுன்னா எக்ஸ் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ புரியுதா? இந்த கேப் வந்து 1, 2, 4. அடுத்து வந்து 8 வந்துச்சுன்னா 9, 8 இங்கே 17 வந்திருக்கும். எக்ஸ் 17 வந்திருக்கும். எக்ஸ் 17 வந்துச்சுன்னா அடுத்து என்ன வந்திருக்கும்? 8 டபுள் ஆகி 16 ஆட் ஆகணும். இங்க கூட ஆட் ஆனால் கரெக்ட் தானே? 20, 26, 32, 33 கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான். அப்போ கரெக்ட் தான் அவன் கண்டுபிடிச்சது. ஆனால் x + y கேட்கறதுனால இன்னொரு ஸ்டெப் டபுள் பண்ணுங்க. 32. அப்போ இது கூட இது ஆட் ஆச்சுன்னா 65 வரும். அப்போ x 17, y வந்து 65. x + y என்னது? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 70, 77, 82. 82 ஆப்ஷன் டி. 82 ஆஸ்பிரன்ஸ். கிளியராக பார்த்து பாஸ் பண்ணி பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அது அப்படியே டபுள் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுது. 8 கூட எங்க கன்ஃபார்ம் ஆகுது? 9 கூட 8 சேர்ந்தா 17 வருது. அந்த 17 கூட அடுத்து 16 போட்டா 33 வந்துருது. மேட்ச் ஆயிடுது. அப்போ நம்ம லாஜிக் கரெக்ட் தான் சொல்லிட்டு இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். எஸ், இதான் ஆஸ்பிரன்ஸ். கடைசி கொஸ்டின் நம்மளுக்கு ஒரு ரீசனிங் கொஸ்டினோட முடிப்போம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பெட்டர் எழுதிடுங்க. இல்லை எழுதாம போனோம்னா கொஞ்சம் யோசிக்கணும். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எழுதி சொல்லிடுறேன். when we write a z b y ஆப்போசிட் மேட்ச் பண்றாங்க இல்லையா? ஆப்போசிட் நான் குரூப் 1 கொஸ்டின்ல படிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஆப்போசிட். ஸோ நல்லா உங்க பேப்பர்ல, ரஃப் பேப்பர்ல நல்ல நீளமான பேப்பரா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஏபிசிடி போட்டுருங்க. ABCDE. அதே ஸோ கொஞ்சம் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறேன். ABCDEF. ஸோ ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் இருந்துச்சுன்னா CGHIJKLM எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாமா? எஸ், ஏபிசிடிலேருந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். எஸ், MNOPQ இதெல்லாம் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா எக்ஸாமில் போய் ஃபஸ்ட் டைம் போடும்போது டைம் ஆகிடும். STUVWXYZ கரெக்ட் ஆயிடுச்சா? பட் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏக்கு பக்கத்தில் அதோட ஆப்போசிட் இசட் வந்து உட்காந்துருக்கு. அப்போ அப்படியே நடுநடுல அப்படியே ஆப்போசிட் வச்சு ஃபீல் பண்ணுங்க. ZYXWVUTSRQPON. அதாவது எம்முக்கும் இது எனக்கு பத்தலை, இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு இங்க எழுத வேண்டியதை நான் இங்க எழுதியிருக்கேன். சாரி, இங்க எழுத வேண்டியதை இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்படிதானங்க வரணும். ABCD எம்முக்கு அப்புறம் N வரணும். நான் N எழுத இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க எழுதிட்டேன். அப்ப அடுத்து ZYXWVUTSRQPO அப்படியே ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா QPO N வரும்ல. அந்த N வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும். N M. ஓகே, NM ZYXWVUTSRQPO NM LKJ IHGFEDCBA. சூப்பருங்க. ரிவர்ஸ்ல படிச்சு வச்சுட்டா ஈஸி ஆயிடும். இப்போ எதுல வந்து முடியுது? ZAல முடியுதா? கரெக்டா ZAல முடியுது பாருங்க. அவ்வளவுதாங்க. இப்படி பார்க்கணுங்க, இப்படி படிக்கணும் நம்ம. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, இது கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கேட்கறாங்க? கொஸ்டின் கொஞ்சம் தப்பா இருக்கு. அதாவது when we write AZ BY CX அந்த YB சேர்த்துக்கோங்க. தமிழ்ல கரெக்டா இருக்கு பாருங்க. YBZA என்றவாறு எழுதும் போது how many consonants will appear to the left of the vowels அப்படி மாத்திங்க கொஸ்டின். how many consonants will appear to the left of the vowels? அப்ப left of the vowels அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் vowel ஸ்பாட் அவுட் பண்ணுங்க. vowel ஸ்பாட் அவுட் பண்ணீங்கன்னா A ஒரு vowel, அதாவது AEIO எங்க OU இது ஒரு vowel. ரிவர்ஸ்ல எழுதணும்ல, அதுல 5 வரும்ல. U O
இ ஐய விட்டனா ஐ ஏ. இது 10 வவுல் இருக்கு. ஓகேவா? இந்த 10 வவுல்ல எந்தெந்த வவுலோட லெஃப்ட்லாம் ஒரு கான்சனன்ட் இருக்கு. கான்சனன்ட்னா வவுல் இல்லாம இருக்கு. ஸோ இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா வவுலுக்கு லெஃப்ட்லையும் பாருங்க, எல்லா வவுலோட லெஃப்ட்லையும் பாருங்க கான்சனன்ட் வர மாதிரி மேட்ச் ஆகாது. ஓகேவா? இதோட லெஃப்ட். ஸோ இதோட லெஃப்ட்னா இப்படி வருமா? எஸ், இதோட லெஃப்ட்னா இது வரும். சரிங்க, ஏன்னா நம்ம இதை வந்து இப்படியே எழுதிருக்கணும், நம்ம வளைச்சு விட்டுட்டோம். ஸோ இதோட லெஃப்ட்ல இது, இதோட லெஃப்ட்ல இது, இதோட லெஃப்ட்ல இது, இதோட லெஃப்ட்ல இது. ஓகேவா? இதோட லெஃப்ட்ல பாருங்க, இதோட லெஃப்ட்ல இல்லையோ, எஸ் இதோட லெஃப்ட்ல இது இருக்கா? அப்ப எல்லாத்தோட லெஃப்ட்லயும் கான்சனன்ட் இருக்கு, ஆனா இதோட லெஃப்ட்ல மட்டும் எதுவும் இல்லை. புரியுதுங்களா? இதுதான் நான் ஷார்ட்கட்னு கூட சொன்னேன். இப்ப சிம்பிளா யோசிங்களேன், 26 லெட்டர் எழுதுறீங்க, அதுல 5 வவுல் இருக்கு. அந்த 5 வவுல்ல எல்லா வவுலுக்கு லெஃப்ட்லயும் கான்சனன்ட் தான் இருக்கு. ஏபிசிடியில 5 வவுலுக்கு லெஃப்ட்லயுமே கான்சனன்ட். ஏக்கு லெஃப்ட், அதாவது ஐக்கு லெஃப்ட்ல ஒரு ஜி, சாரி ஹெச், யூக்கு லெஃப்ட்ல என்ன வரும், யூக்கு டி யூ வரும். எல்லாமே லெஃப்ட்ல கான்சனன்ட் தான் இருக்கு. அப்ப ஒரு 5 வவுலுக்கு லெஃப்ட்லயும் கான்சனன்ட் தான் வருது. ரிவர்ஸ்ல எதுனாலும் லெஃப்ட்ல அப்படிதான் வருது. அப்ப மொத்தம் 10 வவுல் இருக்கு. 10 வவுல்ல 10க்கு லெஃப்ட்லயுமே கான்சனன்ட் தான் வரும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் மட்டும், ஏக்கு லெஃப்ட்ல ஸ்டார்டிங்கே ஏன்றதுனால ஏக்கு லெஃப்ட்ல எதுவும் போட முடியாது. அதனால 9. அதனால ஆன்சர் 9. சரிங்களா? இது வந்து நீங்க கவுண்டிங் சம்மாவும் பார்க்கலாம், இல்ல லாஜிக்கா யோசிச்சு கூட 9 போடலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் சீரிஸ், சாரி ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல. டைம் அண்ட் ஒர்க் 5th கொஸ்டின். 3 men and 4 women சொன்னோம் இல்லையா, அது 3 men plus 4 women can do a work in can earn 7 ஆல் அடிச்சிட்டிங்கன்னா 7 5s are 35, மீதி 2, 4 7s are 28, 0. 11 men plus 13 women can earn 8, 1 8 is 8, மீதி 7, 6 8 8s are 64, 8 8s are 64, 0. என்ன கேட்குறாங்க? 7 men plus 9 women can earn 12,400 in how many days அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சிம்பிள் ஆஸ்பிரன்ஸ், இந்த மாதிரி வந்தாலே என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எதையா ஒன்று ஈக்குவல் பண்ணிடுங்க. எய்தர் மென்னோட வேல்யூவை ஈக்குவல் பண்ணிடுங்க, இல்லை உமனோட வேல்யூவை ஈக்குவல் பண்ணிடுங்க, இல்லை அமௌண்ட்டை ஈக்குவல் பண்ணுங்க. எதையா ஒன்று ஈக்குவல் பண்ணாதான் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். இதை விட்டுருங்க, இது கண்டுபிடிக்க வேண்டியது, இது இப்போ விட்டுருங்க. இப்போ நான் இதெல்லாம் ஈக்குவேட் பண்ண முடியாது, ஏன்னா இது எத்தனை சதவிகிதம் தெரியாது. ஓகேவா? சாரி 5 நினைக்கிறேன். 5 7s are 35. ஓகே, 5 7s are 35, மீதி 4 7s are 28. ஓகே, ஓகேவா? சூப்பர். ஸோ இதான் நம்ம டேட்டா அந்த சம்மில் வச்சிருந்தோம். பட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஷார்ட்கட்டில் இது வந்து 7ஆல் டிவைட் ஆகி இது வருது, ஸோ 7 மல்டிபிள். இது வந்து 8ஆல் டிவைட் ஆகி வருது, ஸோ 8 மல்டிபிள். அப்போ இது வந்து எத்தனை நாளில் வரணும் அப்படின்னா, ஆப்ஷனில் இருக்க 4 நாளில் எது வந்து இதை டிவைட் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ நம்ம வந்து 10 தான் டிவைட் பண்ணிச்சு, அதனால போட்டோம். ஓகேங்களா? சிம்பிள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு வேளை அந்த மெத்தட் வேணாம் அப்படின்னு நார்மலாக சால்வ் பண்ணணும்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், எதையா ஒன்று ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணது ரொம்ப கஷ்டம். 4 13 நம்பர் பெருசா இருக்கு, 3 11 இதை கம்பேர் பண்ணும்போது இந்த நம்பர் சிம்பிளா இருக்கு. ஸோ 3யும் 11யும் எப்படி ஈக்குவேட் பண்றது? இதை வந்து 11 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 3 11s are 33 வந்துடும். இதை வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 3 11s are 33 வந்துடும். பட் ஆனால் இதை பண்ணும்போது மொத்த ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணும், அதான் கொஞ்சம் வேலை. அதான் சொன்னோம் இல்லையா, இந்த ஹோல் சீரீஸ்ல ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு, அதுல இதுவும் ஒன்று. அதையும் நம்ம ஷார்ட்கட்ல பார்த்துட்டோம்னா, ஸோ 3 11s are 33 men plus 4 11s are 44 women is equal to, அதாவது எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னா 540 into 11 எவ்வளோ, 540 into 10 இது ப்ளஸ் 11னா இன்னொரு 540, ஸோ 5940 வருது. அதே மாதிரி இதுக்கு பண்ணுங்க, 3 11s are 33 men plus 3 into 30 39 women is equal to, இது எவ்வளோ 3 பண்ணீங்கன்னா 0 3s are 0, 8 3s are 24, 2 24 26 2 5. ஸோ இது இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, இது இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, எதுக்கு நான் ஈக்குவல் பண்ண சொன்னேன்னா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், 5 உமன் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, எக்ஸாக்டாக 300 வருது பாருங்க. 0 0 4 4 0 3 0. ஸோ 300 ரூபாய். 5 உமன் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் ஏர்ன் பண்ணுவாங்கன்னா, ஒரு உமன் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் ஏர்ன் பண்ணுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு உமன் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் ஏர்ன் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஆஸ்பிரன்ஸ். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கஷ்டப்பட்டு. இப்போ இதை எதுலையா ஒன்று சப்ஸ்டிட் பண்ணி மென்னை கண்டுபிடிச்சிருங்க. ஒரு உமன் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு உமன் 60 ரூபாய்னா 4 உமன் எவ்வளோ, 240 ரூபாய். அப்ப இந்த 240 இங்க கொண்டு போனீங்கன்னா 540 இருந்து 240 போச்சுன்னா யூ வில் கெட் 340. 340 கரெக்ட் தானே? சாரி 300. இப்ப 3 மென் ஒரு நாளைக்கு 300. இப்ப இதை கொண்டு போயிட்டேன். ஓகேவா? கொண்டு போயிட்டேன். 3 மென் 300னா ஒரு மென் எவ்வளோ 100 அவ்வளவுதான்.
ஸோ 2 டேட்டாவும் உங்ககிட்ட ரெடியாக இருக்கு. எம் வேல்யூ, அதாவது மென் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஏர்ன் பண்ணுவாங்க, உமன் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எஸ். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எஸ். ரொம்ப சிம்பிள். மென் ஒரு நாளைக்கு 100 ரூபாயா, அப்போ 7 மென் 700 ரூபாய் ஏர்ன் பண்ணுவாங்க. உமன் ஒரு நாளைக்கு 60 ரூபாயா, அப்போ 9 × 60 9 6 540. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1240 ரூபா. பாருங்க எவ்வளோ அழகான அருமையான வேல்யூ. இவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் கடைசியில் கஷ்டப்படுத்தல பாருங்க. ஒரு நாளைக்கு 1240 ரூபா ஏர்ன் பண்ணுவாங்க. நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே டிவைட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு தான் வரும். ஒரு நாளைக்கு இவ்வளோனா எத்தனை நாளைக்குங்க இவ்வளோ? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னா எத்தனை நாளைக்கு 10,000 ரூபான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ 10 நாளைக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச 10 கரெக்ட் தான், லாஜிக்கலாகும். சரிங்களா? ஆப்ஷன் சி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின்ஸ் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. பட் சிந்திக்கிற மாதிரியும் இருக்குது. அதாவது குறிப்பாக அந்த செமி சர்க்கிளில் எத்தனை, ஹெமிஸ்பியரில் எத்தனை வந்து வட்டம், மீப்பெரு வட்டங்கள் இருக்கும், கிரேட் சர்க்கிள் இருக்குன்ற மாதிரியான கொஷின், அந்த மாம்பழ கொஷின் எல்லாமே வந்து ஒரு சில கொஷின் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினாகவும் இருக்குது. அதனால தான் இதை நான் வந்து லேட் ஆனாலும் இப்போ நான் திருப்பி போடுறேன். ஏன்னா வந்து இப்போ போகிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து மற்ற எல்லா ஆஸ்பிரன்ஸுமே பேங்கிங், எஸ்எஸ்சி எல்லாருமே இதை பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா ஈஸியான கொஷின் அப்படின்னு பார்க்கலாம். அதில் என்ன கற்றுக்கலாம், அதில் என்ன ஷார்ட்கட் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். போன குரூப் 1ல நடத்தின அந்த ஸ்பீடை விட கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்லோவாக இருக்க மாதிரி ஸ்டில் ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் 1.25x 1.5xல வச்சு பாருங்க. சரிங்களா? இல்லை உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச சம்ம லைட்டாக அப்படி ஓட்டிட்டு பாருங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் ஈஸியாக இருக்கும், தேர்ட் சம் கஷ்டமாக இருக்கும். ஒருத்தருக்கு தேர்ட் சம் கஷ்டமாக இருக்கும், ஃபர்ஸ்ட் சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால மாற்றி நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்ணுறது கஷ்டம். அதனால அப்படி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆஸ்பிரன்ஸ் சூப்பர். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சீரிஸ் நான் வேற ப்ரீவியஸ் கொஸ்டின் கொண்டு வரேன். அடுத்து எஸ்எஸ்சி சிஜிஎல் சீரிஸ், எஸ்எஸ்சி சிஜிஎல் பழைய கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாமே டஃப் கொஸ்டின்ஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ அந்த கேப்ல நீங்க வந்து ஒரு கோர்ஸை வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கணும். நான் ஒரு சில இடத்துல அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன்ல, இது இப்படி தானே, அது டீட்டெயிலாக கற்றுக்கணும். பேசிக்லேருந்து ஒரு முறையாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் இருக்கு, அது வந்து ஆப்ல இருக்கு. அதை பத்தி எல்லா டீடைல்ஸும் நம்மளுடைய சேனல் முழுக்க செதறி கிடக்குது. நீங்க தேடி போய் பார்த்து ஆப்ல ஆப்ரிஷியேட் பண்ணி ஆப்ல டவுன்லோட் பண்ணாலே கிடைச்சிடும். போய் பார்த்து ஜாயின் பண்ணலாமா என்னன்னு பார்த்துக்கோங்க, பிடிச்சிருந்தா. சரிங்களா? தேங்க்ஸ் ஆஸ்பிரன்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.